இஸ்ரேல் தேசத்தினுடைய யுத்தத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். என்னங்க யுத்தம் இன்னும் முடியலையா அப்படின்னா, அது இன்னைக்கு இல்லை என்னைக்குமே முடியாது. ஸோ தினம் நமக்கு ஒரு செய்தி இருக்கும் பொற்கலசம்ல இஸ்ரேல் தேசத்தினுடைய வரலாற்று பக்கங்கள்ல. ஸோ வை இஸ்ரேல், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இஸ்ரேல் தேசத்தில் பார்க்கும் பொழுது ஆபிரகாமோடு தேவன் செய்த உடன்படிக்கை பற்றி நம்ம பார்க்கிறோம். அதுல நம்ம இன்னைக்கு முக்கியமா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, போன வாரத்திலிருந்தே பார்க்கும் பொழுது இந்த கடைசி நாட்கள்ல எப்படி தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதாவது இந்த நாட்கள்ல பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் ஆண்டவருக்கு எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, சாட்சிகளாய் நாம இருக்கிறோம். ஸோ இந்த கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலுக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோங்க, சாட்சிகளாய் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு நாளும் மறக்கவே கூடாது. ஸோ அக்டோபர் 7ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது, அதாவது பிஃபோர் த வார் அண்ட் ஆஃப்டர் த வார், பிஃபோர் அக்டோபர் 7, 2023 அண்ட் ஆஃப்டர் 2023 அப்படின்னு சொல்லி உலகத்தையே நம்ம ஈஸியா ரெண்டா பிரிக்கலாம். எப்படி கொரோனா வந்து ரெண்டா பிரிச்சுதோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கு. இதோடைய தாக்கம் பார்க்குறோம். இனி வரக்கூடிய நாட்கள்லையும் இன்னும் இது பயங்கரமா தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய வருகைக்கு எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்கு. த ஸ்டேஜஸ் செட் ரெடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இஸ்ரேல் அப்படின்னு சொன்னாலே அந்த நிலப்பரப்பையோ அங்க இருக்கக்கூடிய மக்களையோ என்ன செய்ய முடியாதுங்க, பிரிக்கவே முடியாது, பிரிக்கவே முடியாது. ஸோ இந்த ரெண்டையும் எழுதும்போது எடுக்கும்பொழுது தேவன் அவர்களுக்காக சொல்ல தீர்க்க தரிசனங்களை நம்ம படிக்கணும். ஸோ நிறைய பேர் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணி போகக்கூடியது என்ன அப்படின்னா ப்ராஃபஸி. எப்போ அதை நம்ம ரொம்ப விரும்புவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பற்றி ஏதாவது இருந்தா, எனக்காக ஏதாவது ஒரு துணுக்கு செய்தி இருந்தா. ஆனால் நம்ம இங்கே படிக்கிற இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் புது விதமான விஷன்ஸோ புது ப்ரெடிக்ஷன்ஸோ புதுசா ஒன்னோ அப்படி எதுவுமே கிடையாது. ஆனா பாருங்க, யோவேல் காலத்துல சொன்ன தீர்க்க தரிசனத்தை பேதுரு தன்னுடைய முதல் பிரசங்கத்துல கோடிட்டு காட்டுறார். என்ன பிரசங்கம் அது? சபை உருவானப்போ குமாரர் மேல குமாரத்திகள் மேல எல்லாம் நான் என்ன செய்வேன், யாவர் மேலும், மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். சோ ஏற்கனவே எழுதின தீர்க்க தரிசனத்துக்கு அன்னைக்கு அவர் விட்னஸா இருக்கிறார். யாருங்க? பேதுரு. ஸோ இன்னைக்கு பேதுரு இல்லை, ஆனா எழுதி வைத்து போன பல 1000 வருடங்களுக்கு முன்பாக நடந்த சில சம்பவங்களுக்கு இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம், ஐ விட்னஸா இருக்கிறோம். சில காரியங்கள் தீர்க்க தரிசனங்கள்லாம் அந்த நாட்கள்ல இப்படி காத்திருந்தாங்க. ஒரு வாரம், ஒரு மாசம், ஒரு வருஷம், அப்புறம் வருஷங்கள், அப்புறம் அது முடிச்சு நூற்றுக்கணக்கான வருஷங்கள், செஞ்சுரி போச்சு, அப்படி ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இப்படியெல்லாம் கடந்து போனாலும் யூதர்கள் கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு நாள் கூட விசுவாசத்துல தோய்ந்து போனவங்களாவோ ஒரு ஒரு உடஞ்சு போனவங்களாவே பார்க்கவே நீங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ தே ஹேட் அ வெரி ஸ்ட்ராங் ஃபெய்த். நம்மெல்லாம் வந்து ஒரு கொஞ்ச நாள் போயிட்டா, ஜனவரி 1, 2025 எனக்கு கிடைச்ச ஒரு வார்த்தை, டிசம்பர் 31 நடக்கலனாலே என்ன ஆயிரும், அவ்வளவுதான், அந்த வசனம் எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னு நினைச்சுப்போம், சோர்ந்து போயிடுவோம். ஆனா யூதர்கள் அப்படி கிடையவே கிடையாது. பைபிள்ல எழுதின எல்லாமே உண்மை, அப்படியே எங்க லைஃப்ல நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அல்ல, வாரங்கள் அல்ல, மாதங்கள் அல்ல, வருடங்கள் அல்ல, நூற்றுக்கணக்கான வருடங்களாக காத்திருந்ததை பெற்றுக்கொண்டவர்கள். அப்படி பெற்றுக்கொண்ட ஒரு கோத்திரத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதனால புதுசா ஒரு இது ப்ரெடிக்ஷன் கிடையாது. பட் ஏற்கனவே கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக சொன்னதை இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். ஆமென். ப்ராஃபஸி அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையை வைத்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன காரியத்தை சொல்லி போறேன். ஏன்னா நம்ம இப்ப பார்க்க போறது எல்லாமே the fulfillment of the prophecy. எழுதிய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி விட்டது, நிறைவேறி கொண்டிருக்கிறது, இனி வரப்போகின்ற நாட்கள்ல நிறைவேற போகிறது. அப்படி இன்னைக்கு பார்க்க போற இந்த தீர்க்க தரிசனம் 3 காலகட்டத்துக்கும் என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். அப்போ இந்த பைபிளையே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, இட் இஸ் a prophetical book அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த முழு புஸ்தகத்தையுமே எப்படி சொல்லலாம், இட் இஸ் a prophetical book. ஸோ இந்த முழு வேதாகமத்தை நம்ம பார்க்கும் பொழுது த லா, அதான் பென்டாட்யூக், அந்த முதல் 5 ஆகமங்கள், அதை எழுதியவர் யாருங்க? மோசே.
ஸோ வேதாகமம் என்ன சொல்லுகிறது? ஆதியாகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் எழுதியது. அவர் ஒரு தீர்க்கதரிசி. ஓசியா வாசிக்க வேண்டாம், குறிப்பிட்ட இடங்கள்ல ஓசியா 12:13 நம்ம வாசிக்கும் பொழுது அதெல்லாம் நம்ம மோசேவை நம்ம எப்படி சந்திக்கிறோம்? அவர் ஒரு தீர்க்கதரிசியாக பார்க்கிறோம். ஸோ ஹூ ரோட் த புக்ஸ்? எ ப்ராஃபிட் இஸ் ரிட்டன். அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது வரலாற்று பக்கங்கள். இந்த வரலாற்று பக்கங்கள் எழுதினது யார் அப்படின்னா, அதிகமாக மோசே எழுதினார், சாமுவேல் எழுதினார், எஸ்ரா அவர் எழுதினார், மற்றும் சில மற்ற தீர்க்கதரிசிகள் எழுதினாங்க. சங்கீதங்கள்ல அதிகமாக யாருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம்? தாவீதுக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ தாவீதையும் நம்ம பார்க்கும் பொழுது அப்போஸ்தல நடவடிக்கையில 25-30 வசனங்கள், அதுல அந்த கடைசி வசனம் பாருங்க, அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான், அந்த வசனம் முடியும். அதை மற்றும் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு புஸ்தகமே எழுதப்பட்ட ஒவ்வொரு பற்றிய ஒரு குறிப்பு என்ன? தீர்க்கதரிசி. அப்போஸ்தலர் 2:25-30, from 25 to 30. அந்த கடைசி வசனத்துக்கு வாங்க, அந்த முதல் லைன்லயே அவன் தீர்க்கதரிசியாயிருந்து, போதும், அவன் தீர்க்கதரிசியாயிருந்து. ஸோ ஆண்டவர் தம்முடைய திட்டங்களை என்ன செய்தார்? ஜனங்களுக்கு அறிவிக்கும்படியாக அவர் வெளிப்படுத்தினார். ஸோ ஏன் ஆண்டவர் தீர்க்க தரிசனங்களை எல்லாம் வெளிப்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 8 காரியங்கள் இருக்கு. அதுல ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தர் தம்முடைய காரியத்தை வெளிப்படுத்துகிறார். இப்போ முக்கியமான தீர்க்கதரிசிகள்லாம் எடுக்கும் பொழுது ஒரு குறிப்பு என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, த லீடிங் ப்ராஃபிட்ஸ், லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாமே எப்படி ஆரம்பிச்சாங்களாம்? கர்த்தருடைய வார்த்தை, த வேர்ட் ஆஃப் த லார்ட். கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரெடிட் யாருக்கு தான் போகணும்? கர்த்தருக்கு தான் போகணும். தீர்க்க தரிசனங்கள் கிரெடென்ஷியல்ஸ் கோ டு த லார்ட். மனிதர்கள் பத்தியா நான் உனக்கு எப்படி சொன்னேன் பத்தியா அப்படின்னு பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படி யாராவது பெருமை பாராட்டினாங்கன்னா கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா என்ன செய்யணும்? ஒதுங்கி இருக்கணும். ஆமோஸ்னு ஒரு பெரிய தீர்க்கதரிசியான அவரே என்ன சொன்னாரு? நான் தீர்க்கதரிசியும் இல்லை, நான் தீர்க்கதரிசியினுடைய மகனும் அல்லங்கிற அளவுக்கு தன்னை தாழ்த்தினார். ஸோ அந்த நாட்கள்ல தீர்க்கதரிசிகள் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தாம ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லவே இல்லை. ஸோ சங்கீதங்களை பார்க்கும் பொழுது அதையும் எழுதியவர் ஒரு தீர்க்கதரிசி. சரி, வெளிப்படுத்தல் வரைக்கும் வருகிறோம். அந்த வெளிப்படுத்தல் எழுதினது யாரு தான்? யோவான். அவரையும் கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியாக வைத்திருந்தார். இடைப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய சில ப்ராஃபட்டிக்கல் புக்ஸா இருக்கட்டும், பொயட்டிக்கல் புக்ஸ், சாலமோன் எழுதியதா இருக்கட்டும், இவர்கள் எல்லாரையுமே தீர்க்கதரிசிகள். சரி, இந்த தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொன்னா யார மறைவாய் வைத்து எழுதினாங்க? யார பார்த்தீங்கன்னாலும் ஏசு கிறிஸ்து தாங்க மையம். So the most important revelation in the prophetical books or in prophecy is Jesus Christ. வேற யாரும் கிடையாது. அதே போலதான் புதிய ஏற்பாடுகளை எடுத்த எல்லா அப்போஸ்தலர்களுமே வருகை குறித்து பேசினாங்க, வரப்போற காரியத்தை குறித்து பேசினாங்க. ஸோ அவங்க எல்லாருமே எப்படிதான்? தீர்க்கதரிசிகள் தான். ஒரு வசனத்தை வாசிங்கள, 2 பேதுரு 1:21. 2 பேதுரு 1:21. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. நாட் பை த வில் ஆஃப் மேன். தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள், தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள், ஏவப்பட்டு பேசினார்கள். சோ இது எதுவும் மனுஷாவையும் எனக்கு தோணுனத அப்படி நான் உரைக்கிறேன், அது கிடையாது. கர்த்தர் பேசினார். கர்த்தர் தம்முடைய மக்களுக்கு அந்த பாரத்தை இறக்கி வைத்தார். அந்த பாரங்களை சரியான விதத்துல ஜனங்களுக்கு கொண்டு போய் சொல்லணுங்கிறத ஆவியானவர் அவர்களுக்கு உணர்த்தினார். அப்படிதான் தீர்க்க தரிசனம். ஏன்னு கேட்டா, ஐயோ நம்ம ப்ராஃபட்டிக்கல் டைம்ல இருக்கிறோம், ப்ராஃபட்டிக்கல் டைம்ல இருக்கிறோம்னா அநேகருக்கு புரியறதில்ல. ப்ராஃபஸினா என்ன? வாட் டு யூ மீன் பை ப்ராஃபஸி? எதிர்காலத்துல நடக்க இருக்கிற ஒரு சம்பவத்தை நடப்பதற்கு முன்கூட்டியே சில காலங்களுக்கு முன்பாகவே முன்னறிவிப்பது. அது எது? தேவ திட்டத்தின்படி தேவ ஜனங்களுக்கு, மற்றவர்களுக்கு. அப்படி பல காரியத்தை நம்ம என்ன செய்யலாம், வேதத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ ஒன்று நம்ம பார்த்தது என்ன, எல்லா புஸ்தகங்களுமே
பரிசுத்த ஆவியானவர் ஏவி தீர்க்க தரிசனங்களை ஒரு நாள் அற்பமா எண்ணக்கூடாது. கர்த்தர் பேசினார், தீர்க்கதரிசிகள்லாம் மரித்து போனாங்க. ஆனா அவர்கள் மூலமாக உரைக்கப்பட்ட வார்த்தைகள் இன்னைக்கும் உயிரோட இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆமோஸ் இருக்காரா? இல்ல. ஏசாயா இருக்காரா? இல்ல. ஆனா அவங்க மூலமா கொடுத்த வார்த்தைகள் இன்னைக்கு நம்ம ருசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவங்க விதைச்சிட்டு போனாங்க, அந்த வார்த்தை பலன் கொடுக்குது, உயிரடைஞ்சிருச்சு அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். ஸோ அதுக்கு தான் இந்த ஒய் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பகுதி. இன்னொரு வசனம் வாசிங்க, ஏசாயா 55:8-9. ஏன் நமக்கு ஆண்டவர் இதை காண்பிக்கிறார்? ஏசாயா 55:8-9. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வழி வேற, என் வழி வேற. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அப்போ கர்த்தருடைய நினைவுகளும் கர்த்தருடைய வழிகளையும் கர்த்தர் தம்மை தேடுகிற மனுஷனுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். இல்லைங்க, ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பேசுறாரு, இப்பவுமா பேசுறாரு. இப்பவும் அவர் பேசுறதுக்கு காத்து கிடக்கிறாரு. ஆனா கேட்பதற்கு மனிதர்கள் ஆயத்தமாக இல்லை. ஆண்டவர் நமக்கு மறைப்பாரா? ஆண்டவர் வரக்கூடிய காரியங்களை மறைப்பாரா? ஆனா இப்பொழுதும் சில காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. என்னுடைய அங்கலாய்ப்பெல்லாம் என்னன்னா, ஐயோ இது பலருடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கே அப்படின்னு எனக்கு ஒரு மன வேதனை. அவ்வளவுதான். அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகைக்கு அன்னைக்கு இஸ்ரேல் தேசமே ஆயத்தமா இருந்தது. இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாரு. ஆனா அவர் தான் பிறந்தாருங்கிறது 2 வயசான ஒரு தாத்தாவும் பாட்டியும் தான் அன்னைக்கு கண்டுபிடிச்சாங்க. கரெக்டா இருக்கா? சிமியோனும் அண்ணாலும் தான் பார்த்தாங்க, அவங்க தான் கையில வாங்கினாங்க. ஆனா அவங்கெல்லாம் காத்துதான் இருந்தாங்க. They were expecting for Christ, they were expecting for the Messiah, but they were not able to recognize him. அவர் அடையாளம் காண முடியல, இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, இத்தனை தீர்க்கதரிசிகள் எழுதுனது அந்த தேசத்துல அப்படியே நடக்குதே, அங்க நடந்துட்டு இருக்குங்கிறத ஒருத்தரும் கவனிக்காம இருக்கிறாங்களே, இன்னைக்கு சபை கூட கவனிக்காம இருக்கே அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு அங்கலாய்ப்பா இருக்கு. ஏன்னு கேட்டா அது பல வரும் காரியங்களுக்கு அடையாளமா இருக்கு. அதனால அதுக்காகத்தான் நம்ம என்ன செய்யணும், இந்த தேசத்தை குறித்ததான தீர்க்க தரிசனங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். இன்னைக்கும் சில இன்ட்ரெஸ்டிங்கான சில டாபிக்கை நம்ம பார்க்க போறோம். ஸோ இஸ்ரேல் இஸ் ஆல்வேஸ் இன் நியூஸ். இப்போ பார்த்தோம் இல்லை, நம்ம நாட்டில இருந்து ஒரு சிலர் போனாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். பாக்தாதி ஜூஸ், பெனே இஸ்ரேல் பற்றி போன வாரம் எந்த யூதர்கள் நாடு திரும்பினாங்கன்னு பார்த்தோம். மனாசே கோத்திரத்திலேருந்து போனாங்கன்னு பார்த்தோம். எத்தனை பேர்த்துக்கு சந்தோஷமா இருந்தது? ஹாப்பியா இருந்துச்சா? ஸோ ஹாப்பி அப்படிங்கும்போது என்ன சொல்றோம், இந்த கடைசி நாள்ல அவங்கெல்லாம் மறுபடியும் நாடு திரும்புவாங்கங்கிற ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய ஹாப்பி இல்லையா? ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு இன்னைக்கு இன்னொரு கோத்திரத்தை பத்தி நம்ம படிக்க போறோம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 16-17. மனுபுத்திரனே, நீ ஒரு கோலை எடுத்து அதிலே யூதாவுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடுத்தது என்று எழுதி, பின்பு வேறொரு கோலை எடுத்து அதிலே எப்ராயிமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் அடுத்த யோசேப்பின் கோல் என்று எழுதி, அவைகளை ஒரே கோலாகும்படி ஒன்றோடொன்று இசைய செய், அவைகள் உன் கையில் ஒன்றாகும். இந்த வசனம் என்ன சொல்லுது? இந்த கையில ஒரு குச்சி எடுத்துக்கோ, இந்த கையில ஒரு குச்சி எடுத்துக்கோ. ஒரு குச்சிக்கு என்னென்ன பேர் எழுது? யூதான்னு பேர் எழுது. இன்னொரு கோத்திரம் இஸ்ரேல். இன்னொரு கோல் எதை குறிக்குது? இஸ்ரேல். அதை எப்ராயிம்னு சொல்லலாம். எப்ராயிம் யாருங்க? யோசேப்போட பிள்ளை தான். ஸோ எப்படி எடுத்தாலும் இது ரெண்டையும் கையில் எடுத்து இந்த 2 கோலையும் என்ன செய்ய? ஒன்றாக்கு. இது 2 ஓன் கையில என்னாகும்? ஒன்றாய் மாறும். அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாம் ஒன்னு சேருவாங்க. இப்ப அதே அதிகாரத்துல 21-22 வாசிக்கலாம். 21-22. நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் போயிருக்கும் ஜாதிகளிடத்தில் இருந்து அழைத்து சுற்றிலுமிருந்து அவர்களை சேர்த்து
அவர்களை அவர்கள் சுய தேசத்திலே வர So, எப்படி இந்த ரெண்டு குச்சி ஒன்னாக போகுது? இந்த ரெண்டு குச்சிங்கிறது மொத்தமா 12 கோத்திரங்கள். இவங்களெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, அவங்க அந்த பூமியில எந்த இடத்துல செதறி போயிருந்தாலும் அவங்கள நான் கடைசி நாட்கள் என்ன செய்வேன். ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை, அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை என்ன, கடைசி நாட்களில், இந்த லாஸ்ட் டேஸ், இந்த எண்ட் டைம். ஸோ அப்படி நான் என்ன செய்வேன், கூட்டிட்டு எங்க வருவேன்னாரு, இந்தியாவுக்கு வருவேன்னு சொன்னாரா? எது அவங்களுடைய சுய தேசம்? இஸ்ரேல் தான் அவங்க சுய தேசம். இன்னைக்கு அதை தான் பார்க்க போறோம். சுய தேசத்திற்கு அவர்களை வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேலின் மலைகளாகிய தேசத்திலே ஒரே ஜாதியாக்குவேன், ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார். அவர்கள் இனி 2 ஜாதிகளாக இருப்பதில்லை. இனி அந்த 2 டிவிஷன் நம்ம பார்க்க முடியாது. தெற்கு ராஜ்யம், வடக்கு ராஜ்யம்னு 2 ராஜ்யமா இருந்து, வடக்கு ராஜ்யத்துல ஒரு 10, தெற்கு ராஜ்யத்துல ஒரு 2 அப்படின்னு எல்லாம் செதறி இருந்தாங்க. ஆனா கடைசி நாட்கள் என்ன ஆயிருவாங்க, இப்ப அங்க 2 ராஜ்யம் இருக்கா? சவுத் இஸ்ரேல், நார்த் இஸ்ரேல், ஈஸ்ட் இஸ்ரேல் அப்படியெல்லாம் ஏதாவது இருக்கா? ஒரே தேசம் ஆயிருச்சா? ஒரே தேசம் ஆயிருச்சு. இப்ப அவங்களுக்குள்ள பிரிவு இருக்கா? நீ இந்த கோத்திரம், நான் அந்த கோத்திரம், அதுவும் இல்ல. அப்ப வசனம் சொல்லுது, ஒரே ஜாதி ஆக்குவேன். ஆயிடுச்சா இல்லையா? இதை எழுதின எசேக்கியேல் அதை பார்த்தாரா? ஆனா நம்ம அதை பார்க்கிறோம். ஸோ எல்லாமே மாறினது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 1948 இந்த தேசம் உருவான சமயத்தில் மாறினதை பார்க்குறோம். போன வாரம் எப்படி மனாசே கோத்திரத்தை நம்ம பார்த்தோமோ, அதுவும் நம்ம நாட்டிலிருந்து ஒரு கூட்ட ஜனங்கள் போனாங்க. ஸோ இப்போ எப்போ போக ஆரம்பிச்சுட்டாங்களோ அப்போவே இஸ்ரவேல் தேசத்துக்கான கடிகாரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். டிக் 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 டிக்னு என்ன ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வி ஹாவ் டு பி அலர்ட். யார் அலர்ட் ஆகணும்? சபை தான் அலர்ட் ஆகணும். ஸோ இதை குறித்து சபையை வைத்தும் பேச ஆசைப்படுகிறேன். ஆனால் இன்னைக்கு எவ்வளோ டைம் இருக்குமோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் உண்டு நம்ம பார்க்கறதுக்கு. அப்போ போன வாரம் நம்ம பார்த்தோம், இந்த மனாசே கோத்திரம் வந்தது. இன்னைக்கு ஒரு கோத்திரத்தை பார்க்க போறோம், தி ட்ரைப் ஆஃப் டான். தான் கோத்திரத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஏன் இவங்களை பத்தி பார்க்குறோம் அப்படின்னா, அந்த தேசத்துல இப்ப 2 கோத்திரம் தான் மெயினா வந்து சேர்ந்திருக்கிறாங்க. கூட்டமா வந்து சேர்ந்தவங்க இவங்க தான். அப்படி ஒரு பெரிய கேதரிங்கா வந்திருக்கிறாங்க. இந்த தான் கோத்திரம் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இவங்க வந்தது, சரியா? அதனால இவங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப சிம்சோன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சிம்சோன் வந்து தான் கோத்திரத்தை சேர்ந்தவர் தான். ஸோ இந்த தான் கோத்திரத்தை ஆரம்ப காலத்துல பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு தானுக்குன்னு ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் அங்க வந்து அவங்க நிறைய சில பாடுகளை அவங்க பார்த்தாங்க. அதனால வேற சில இடங்களுக்கு ரீலோகேட் ஆனாங்க. ஸோ அந்த மாதிரி 2 விதமான இடத்துல அவங்க குடியிருந்தாங்க. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இஸ்ரேல் மேப் முதல்ல நமக்கு வேணும். அடுத்தது அந்த மேப்ல ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு எந்தெந்த இடம் அவர் வந்து பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்தாரோ, அது வந்து நார்த்ல யாரு, ஈஸ்ட்ல யாரு, வெஸ்ட்ல யாரு, சவுத்ல யாருங்கிற அதை வந்து நம்ம பார்க்கணும். அந்த நாட்டை பத்தி என்ன பார்க்குறோன்னு சொல்லக்கூடாது. அதை பார்க்கும்போது தான் நமக்கு சில காரியங்கள் புரியும், சரியா? அப்போ அதே மாதிரி தான். ஸோ அன்னைக்கு வந்து அலாட்மெண்ட்ல யார் அலாட்மெண்ட் பண்ணி கொடுத்தது? யோசுவா காலத்திலேயே என்னாச்சு, அலாட்மெண்ட் லேண்ட் இருந்தது. ஆனா அது அவங்களால கண்ட்ரோல் எடுக்க முடியல, புரிஞ்சுதா? அதாவது ப்ராமிஸ் இருக்குது, ஆனா என்ன இல்ல, லேண்ட் இல்ல. ஆனா என்ன செய்யணும், எப்படி அவங்க அதை கைப்பற்றணும்? யுத்தம் செய்து அந்த தேசத்தை அவர்கள் தான் ஜெயிச்சு பிடிக்கணும். அது வரைக்கும் கொண்டு போய் வாசல் வரைக்கும் விட்டுட்டார். இந்த லொகேஷன் ஃபுல்லா, இந்த ஏரியா, இந்த கோஸ்டல் ஏரியாலாம் நீ எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்தா, அங்க உள்ளுக்குள்ள யார் இருக்கிறா? சில பெலிஸ்தியர்கள் இருக்கலாம், கானானியர்கள் இருக்கலாம், பெரிய வேற மக்கள் இருக்கலாம். ஆனா அவங்களோட யுத்தம் பண்ணி என்ன பண்ணணும்? அவங்களுக்கான நிலப்பரப்பை அவங்க தான் கைப்பற்றணும். அதை நிறைய பேர் செய்யல. கைப்பற்றினாலும் சிலர் முழுசா என்ன செய்யல, அவங்க வந்து கம்ப்ளீட்டா இராடிகேட் பண்ணி அந்த லேண்ட் அவங்க ஆக்கிரமிக்கல, பகுதி கட்டுகிறவர்களாக வச்சுக்கிட்டாங்க. பிற்காலத்துல அவங்கனால என்ன ஆயிருச்சு, சில ஆபத்துகளை அவங்க சந்திச்சாங்க. ஸோ அதுல அடிக்கடி இந்த பெலிஸ்தியர்கள் பின் வழியா வந்து இந்த தானுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடத்துல அதிகமா என்ன செஞ்சாங்கன்னா, தொந்தரவு செஞ்சுட்டே இருந்தாங்க. அதனால இந்த தான் கோத்திரத்தார் என்ன பண்ணாங்க, நார்த் இந்த கலிலேயா பகுதிகளில் போய் ஒரு சில இடத்த அவங்க யுத்தம் பண்ணி மேற்கொண்டு எடுத்துக்கிட்டாங்க.
ஸோ இதெல்லாம் நான் படிந்த ஹிஸ்ட்ரியோட சேர்ந்து வசனங்களோட படிக்கலாம். இதை வந்து நம்ம நியாயாதிபதிகள் 18வது அதிகாரத்தில் படிக்கலாம். ஸோ அவங்க நல்ல தண்ணீர் இருந்த நீரூற்று இருந்த ஒரு இடத்துல அவங்க குடியிருந்ததை நம்ம பார்க்க முடியும். ஸோ ஹெர்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய மலை, அதாவது கிட்டத்தட்ட 10,000 ஃபீட் அபவ் த சீ லெவல், கடல் மட்டத்திலிருந்து அவ்வளோ உயரமான ஒரு மலை ஹெர்மோன் மலை. அந்த மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் என்ன செய்தாங்களாம், இந்த தான் கோத்திரத்தார் ஒரு பகுதி மக்கள் அங்கிருந்து அவங்கள துரத்திட்டு அந்த இடத்த ஆக்கிரமிச்சு அவங்க குடியிருந்தாங்க. சரியா, இப்படி அவங்க இருந்தாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஜியாகிரபிக்கல் லொகேஷன்லாம் நமக்கு தெரிஞ்சா எழுதப்பட்ட சில வசனங்களும் நமக்கு புரியும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சிம்பல்லாம் இருக்குன்னு நான் சொன்னேன். இந்த சிம்பல்லாம் எங்க படிக்கலாம்னா ஆதியாகமம் 49லயே நம்ம படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாருங்க, இங்கெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது இதுல தானுங்கிற பேர் 2 இடத்துல வந்திருக்கும். ஸோ இங்க ஒரு டேன் தெரியுதா, எப்ராயிம் பக்கத்துல ஒரு டேன் தெரியுதா, யோப்பால இருந்து அவங்களுடைய இடம் ஆக்கிரமிக்கிறது தெரியுதா? ஸோ அடுத்த வாரம் பார்க்கலாம், கொஞ்சம் பெருசா அதை ஜூம் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஆமா, ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, தான் கோத்திரம் இங்க இருக்கிறவங்க மேல மனாசேங்கிற ஒரு கோத்திரம் தெரியுதா உங்களுக்கு, நப்தலி மனாசே மேல. ஸோ அந்த இடத்துல என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பகுதி என்ன செஞ்சாங்க, அவங்க 2 இடத்துல குடியிருந்தாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ அவங்க அந்த பேக் டோர் வழியா வந்து பெலிஸ்தியர் அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்ததுனால என்ன பண்ணாங்க, ஊரை கொஞ்சம் காலி பண்ணி இன்னொரு இடத்துக்கும் அவங்க வேற ஒரு இடத்துக்கும் ரீலொகேட் ஆகி அவங்க போனாங்க. அது எங்க, அந்த ஹெர்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய மலையின் அடிவாரத்துல போய் அவங்க சேர்ந்தாங்க. இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா இந்த 2025ல இப்ப அவங்க ஒரு பண்டிகை ஒன்று கொண்டாடி இருக்காங்க இப்போ. ஸோ அந்த பண்டிகை வைத்து தான் இந்த தான் கோத்திரத்தை பத்தி நம்ம படிக்க போறோம். ஸோ கிட்டத்தட்ட 2700க்கு முன்பாக, மறுபடியும் நான் சொல்லுகிறேன், காணாமல் போன கோத்திரம்னு சொல்றது கிடையாது. ஸோ காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டார், பட் நம்ம எப்படி அட்ரஸ் பண்றோம், த லாஸ்ட் ட்ரைப். மனாசே வந்துட்டாங்க, இப்போ தான் வந்துட்டாங்க. அப்போ காணாம போன மற்ற கோத்திரத்தாரும், காணாம அப்படின்னா என்ன அர்த்தம்னா கம்ப்ளீட்டா டிஸப்பியர் ஆகி போறது கிடையாது, அப்படியே மறைஞ்சு போறது கிடையாது. சரியா, அவங்க எல்லாம் வேனிஷ் ஆகல. எப்படி இந்த 2 கோத்திரம் வந்தாங்களோ வரக்கூடிய காலத்துல கர்த்தர் பல இடங்களை, இப்ப அடுத்த ஒரு கோத்திரத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நார்த் அமெரிக்கால. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா இடங்கள்ல இருந்தும் கர்த்தர் அழைத்து கொண்டு வருகிறார். ஸோ இப்போ எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன, இன்னைக்கு இருக்கிற மாதிரி டெக்னாலஜி கிடையாது, ஜிபிஎஸ் சிஸ்டம் கிடையாது, இன்னைக்கு இருக்கிற மாதிரி கண்டுபிடிப்புகள் கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி 2700 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன அவனுக்கு முதல்ல அவன் ஒரு யூதன்னு தெரியணும். அதாவது ஐ பிலாங் டு ஐ எம் an Israelite அப்படிங்கிறது அவனுக்கு முதல்ல தெரியும். அடுத்த ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னா, நான் எந்த கோத்திரம், நான் லேவியா ரூபனா, கரெக்டா இல்லையா? இது எவ்வளவு பெரிய சேலஞ்சில். சரி, இப்ப நானே வந்து நான் தான் கோத்திரம் அப்படின்னா அந்த நாடு வந்து என்ன செய்யணும், என்ன அக்செப்ட் பண்ணணும். அது எப்படி அக்செப்ட் பண்ணும்? இப்ப எப்படி இவங்க சொன்னாங்க இவங்கெல்லாம் தான் கோத்திரம் அப்படிங்கிற சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ த லாஸ்ட் ட்ரைப் ஆஃப் டான். ஸோ இதுல நம்ம பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய கண்களுக்கு முன்பாக இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. இவங்களை தங்களை தாங்களே எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்கன்னா பீட்டா இஸ்ரேல்னு சொல்றாங்க. பீட்டா இஸ்ரேல் அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரேல் வீட்டார் அப்படின்னு சொல்லுகிற பெயர்ல தங்களை என்ன பண்றாங்க, அடையாளப்படுத்திக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் எப்ப காணாம போனாங்க, அசீரியர்கள் வந்து என்னைக்கு இந்த 10 கோத்திரத்தை ஊரை விட்டு துரத்தி அடிச்சானோ, சமாரியால கொண்டு வந்து மற்ற மக்களை கொண்டு வந்து குடி அமர்த்தினா அப்படிங்கறதெல்லாம் நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஏசாயா 11வது அதிகாரத்துல நம்ம படிச்சோம். ஸோ அப்படி நம்ம அந்த இடத்துல அந்த கடைசி நாட்களை கர்த்தர் எப்படி கூட்டி சேர்ப்பேன்னு சொன்னாரோ, அதே போல ராஜாக்களுடைய புஸ்தகங்கள்ல நம்ம வாசிச்சோம் இல்லையா, எப்படி அசீரியர்கள் கொண்டு போய் இந்த ஜனங்களை சிதறடிக்க பண்ணாங்க அப்படிங்கிறது. அப்படி இவங்க பல பகுதிகள், உலகத்துல இருக்கக்கூடிய பல பகுதிகளுக்கு ஓடி போயிட்டாங்க. உயிருக்கு பயந்து வாழ்க்கையை தேடி ஓடி போனாங்க. அப்படி இருக்கும்போது இந்த தானுங்கிற கோத்திரம் எங்கிருந்து வந்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, எத்தியோப்பியா தேசத்திலிருந்து இஸ்ரேல் நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. எங்க இருந்து வந்திருக்கிறாங்க? எத்தியோப்பியா நாட்டிலிருந்து வந்திருக்கிறாங்க. அப்போ இவங்க 2700 வருஷமா இவங்களுக்குள்ள எப்படி இருந்துதான், ஒரு வைராக்கியம் இருந்துதான்.
என்னைக்காவது ஒரு நாள் நமக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு நம்ம நாடு திரும்புவோம் அப்படின்னு நம்ம தினம் தினம் ஆசைப்படுறோமா? ஐயோ, நேத்திக்கு இல்லை, ஆனா ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவரோட வருகை வந்து எனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த மேன்ஷனுக்கு நான் போவேனா, வாசஸ்தலத்துக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? இல்லை. பட் அவங்க வந்து நாட் ஒன், ஸோ தே ஹேட் அன் அன்பிரேக்கபிள் ஃபெய்த். எப்பவுமே வந்து நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்? உடைக்கப்பட முடியாத ஒரு விசுவாசமா இருக்கணும். ஸோ அப்படி அவங்களுடைய விசுவாசம் இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவாங்களாம், எருசலேமை நோக்கி, எருசலேமை முகம் பார்த்து, நான் சொன்னது போல நாட்கள், வாரங்கள், மாதங்கள், வருடங்கள் அப்படின்னு சொல்லி எருசலேமை பார்த்து அவங்க என்ன செய்வாங்களாம்? ஜெபிச்சுட்டே இருந்தாங்களாம் எத்தியோப்பியால இருக்கிறவங்க. அது மட்டும் இல்லைங்க, எத்தியோப்பியால இருந்த இந்த கம்யூனிட்டி பயங்கரமான பாடுகள் வழியாவும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? அண்டர்கோ பண்ணியிருக்கிறாங்க. இவங்க ஒரு பண்டிகையை கொண்டாடுறாங்க. அந்த பண்டிகை என்ன அப்படின்னா சிக்துன்னு பேரு, SIGD, சிக்துன்னு பேரு. இந்த பண்டிகை எப்படி அப்படின்னா ஒரு யுனிக்கான பண்டிகை. எத்தியோப்பியாவில் இருக்கக்கூடிய நல்லா ஆடி பாடி அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான ஒரு பண்டிகை தான். இந்த பண்டிகை எப்படி கொண்டாடுவாங்கன்னா, எத்தியோப்பியாவில் இருக்கக்கூடிய ஒரு உயரமான மலைக்கு இந்த சின்ன கம்யூனிட்டி ஒன்னா சேர்ந்து அங்க போய் நின்று அங்க பார்த்து அவங்க என்ன கேட்பாங்களாம், நாங்க எப்படியாவது எங்களுடைய தேசத்துக்கு, எங்க எருசலேமுக்கு நாங்க போயிடணும் அப்படின்னு. எருசலேமை இவங்க பார்த்தது கிடையாது. இவங்க போயிட்டு வந்திருந்தாங்கன்னா கூட அதுதான் எங்க நாடுன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா எருசலேமை பார்த்ததே கிடையாது இந்த மக்கள். ஆனா என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவங்க என்ன யோசிச்சாங்களாம், எல்லா மக்களா வச்சு பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் சரி இனிமேல் வந்து நம்ம போய் மற்றவங்களெல்லாம் தேட போறதில்ல, நம்ம தான் வாழ்ந்துட்டு இருக்கிற கடைசி ஒரு சின்ன ஜனக்கூட்டம் போல நம்மளோட என்ன முடிஞ்சுது, இஸ்ரவேலர்கள் அப்படின்னு அந்த ஒரு கம்யூனிட்டி பாரம்பரியமா நம்மளுடைய மூதாதியர் சொல்லி கொடுத்தது நம்ம காலகட்டத்தோட அழிஞ்சிரும் அப்படிங்கிற அப்படி ஒரு அசம்ஷன்ல தான் இருந்துட்டு இருந்திருக்கிறாங்க இவங்க எல்லாருமே. இந்த பண்டிகை எப்போ கொண்டாடுவாங்க அப்படின்னு இதை கண்டுபிடிக்கும் போது பார்த்தா இவங்க கிட்ட ஒரு டைம் கேப்சியூல் இருந்துச்சுங்களாமா, ஒரு டைம் கேப்சியூல். அந்த கேப்சியூல் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இந்த எல்லா யூதர்களையுமே கனெக்ட் பண்றது எது அப்படின்னா இவங்க கொண்டாடுற பண்டிகைகள் தான். இப்போ உதாரணமா ஒவ்வொரு தேசத்துலயும் பண்டிகைகள் நிறைய இருக்கு. நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொங்கல், தீபாவளி அப்படியெல்லாம் நிறைய பண்டிகைகள். இந்த பண்டிகைகள் இந்திய தேசத்துல மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கக்கூடிய மற்றவர்களும் வேணும்னா கூட என்ன பண்ணலாம், செலிப்ரேட் பண்ணலாம். ஒரு சைனீஸ் அவங்க செலிப்ரேட் பண்ணலாம், அமெரிக்கன் செலிப்ரேட் பண்ணலாம், ஆப்பிரிக்கன் செலிப்ரேட் பண்ணலாம். ஆனா யூதர்களுடைய பண்டிகையை யூதர்கள் இல்லாம கொண்டாடவே முடியாது. உதாரணமா பஸ்கா பண்டிகையை நான் எப்படி கொண்டாடுவேன்? பஸ்கா பண்டிகை அப்போ அவங்க இருந்தாதான் கொண்டாட முடியும். அவங்க தான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி எகிப்துல நாங்க அடிமைகளா இருந்தோம், அந்த அடிமைத்தனத்தின் வீட்டில இருந்து கடவுளை எங்களை பத்திரமா வெளியே கொண்டு வந்தாரு. அப்படி நாங்க வெளியே வரும்போது அந்த கடைசி நாள்ல, கடைசி இரவுல ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அந்த ரத்தத்தை எடுத்து எங்களுடைய நிலை கால்கள்ல நாங்க தடவி இருந்தோம். அப்போ அன்னைக்கு வந்த அந்த சங்கார தூதன் எங்களுடைய வீட்டை அதற்கு தப்புவித்து எங்களை காப்பாற்றினார் அப்படின்னு அவங்க சொல்ல முடியும். நம்ம சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியாது. இப்படி யூதர்கள் கொண்டாடுற எல்லா பண்டிகைகள், கூடார பண்டிகை எடுத்துக்கோங்க, நீங்க கொண்டாடுறீங்க நாங்களும் கூடாரத்தை போட்டு கொண்டாடுறோம்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கிட்டதான் அந்த ஹிஸ்டரி இருக்கு. நாங்க எகிப்து தேசத்துல இருந்து வெளியே வந்தோமா, 40 வருஷம் வனாந்திரத்துல இருந்தோமா, 40 வருஷம் இப்படி கூடாரத்திலேயே எங்க முன்னோர்கள் இருந்தாங்களா, இப்படித்தான் நாங்க வந்தோம். So you cannot celebrate a Jewish festival without the Jews. உலகத்துல மற்ற எல்லா பண்டிகைகளும் ஏன்னா அதெல்லாம் கற்பனை கதைகள் இல்லையா, பாரம்பரிய கதைகள். ஆனால் இது கதையல்ல, நிஜம். So these are all the truth. ஸோ பாருங்க எவ்வளோ ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்குல்ல யூதர்களுடைய இது. அப்படி இந்த பண்டிகைகளை வச்சு தான் இவங்க வந்து நிறைய இடத்துல கனெக்ட் ஆனாங்க. யோம் கிப்பூர் ஞாபகம் இருக்கா? அவங்களுடைய வருஷத்தினுடைய முதல் நாள். அந்த எல்லாரும் சேர்ந்து
அந்த கடைசி 7வது மாசத்தினுடைய பண்டிகையை அவங்க கொண்டாடுவாங்க. 3 பண்டிகைகளை, இந்த ட்ரம்பெட்ஸா இருக்கட்டும், டேபர்நாக்கிளா இருக்கட்டும், இந்த ரோஷ் ஹஷானா, இதெல்லாம் கொண்டாடக்கூடிய அந்த நாட்கள். இப்போ யோம் கிப்பூர்ல இருந்து 50வது நாள்ல என்ன செய்யறாங்கன்னா, இந்த பண்டிகையை அவங்க காலங்காலங்களாக வருஷம் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா கொண்டாடி இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அன்னைக்கு முழுக்க உபவாசம் இருந்து தங்களுடைய முகங்கள் தரையில படும்படியாக தரையிலே வைத்து அழுது அழுது என்ன செய்வாங்களாம், கேட்பாங்களாம், ஆண்டவரே எங்களை எங்க தேசத்துக்கு கூட்டிட்டு போங்க. எருசலேமை பார்க்கவும் இல்லை, இஸ்ரேலை பார்த்ததும் இல்லை, முன்னோர்கள் சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. அதைப்படி அடுத்தடுத்த தலைமுறை எத்தனை வருஷம், 2700 வருஷம். அன்னைக்கு தோரா வாசிப்பாங்க, அன்னைக்கு ஃபாஸ்டிங் இருப்பாங்க. அப்புறம் இந்த மக்கள் அதை உயரமான ஒரு மலைக்கு கொண்டு போவாங்க. இப்ப 2025 இப்பதான் அந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடி இருக்கிறாங்க. அதனால்தான் இந்த தான் கோத்திரத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். உயரமான மழையில போயிட்டு அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, நல்லா ஆடி பாடி சந்தோஷமா இருந்து அங்க வர்ற எல்லாருக்கும் சின்ன சின்ன அந்த பிரெட் கொடுப்பாங்களாம் அந்த பண்டிகையில. எப்படி இவங்க இதை ஆசரிக்கிறாங்க அப்படின்னு எடுக்கும்போது தான் தெரிஞ்சிருக்குது. நெகேமியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தை எடுக்கும் பொழுது அதை வாசிக்கலாமா? வாசிக்கலாம். 10வது வசனம் வாசிங்க. 8:10. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். பாத்தீங்களா, ஒன்றுமில்லாதவர்களுக்கு என்ன செய்யுங்க, ஒரு பங்கு. அப்ப என்ன செய்வாங்களாம், அங்க இருக்கிற மற்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்களாம். இத ஒரு பிராக்டிஸா வச்சிருக்கிறாங்க. நெகேமியாவின் காலத்துல சொன்னதை இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, பல வருஷங்களா ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ அன்னைக்கு உயரமான மலைக்கு போய் இதை செய்வாங்களாம். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். ஸோ அதாவது அதை சந்தோஷமா என்ன செய்வாங்க, அவங்க ஆர்ப்பரிப்பாங்களாம். இந்த நாள் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். 12வது வசனம் பாருங்க. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால் புசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள். இந்த ஒரு பண்டிகையை வைத்து தான் இவங்க கனெக்ட் ஆயிருக்கிறாங்க. எப்படி பாருங்க, ஆச்சரியமா இருக்கு. இந்த நெகேமியா 8வது அதிகாரத்துல சொன்னபடியே அவங்களுக்கு நடந்திருக்கிறத பாக்குறோம். இஸ்ரேல்னு ஒரு தேசம் இந்த யூதர்கள் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்ச பிறகும் இந்த நாட்டுக்குள்ள அவங்களுக்கு வர்றதுக்கு அவ்வளோ ஒன்றும் ஈஸியாவே இல்லை. ஏன்னா அப்போ நாடு இருந்தாலும் நாட்டுக்குள்ள வர முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு இருந்த அந்த கவர்மெண்ட் ஒரு விரோதமான ஒரு கவர்மெண்ட். இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் கவர்மெண்ட். ஸோ அப்போ இவங்களுக்கு சாதகமான ஒரு கவர்மெண்ட் கிடையாது. ஸோ அப்போ என்ன செய்ய முடியல, வர முடியல. இப்போ ஆமானுடைய காலகட்டங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆமான் கொலை செய்யப்பட்டான். அவன் செஞ்ச தூக்கு மரத்துல அவனே தூக்கில் தொங்க வேண்டிய ஒரு நிலைமை. ஆனா அவங்களுக்கு சந்தோஷம் வந்துச்சு. ஆனா நாடு கிடைச்சதா? நாடு கிடைக்கல. அது ஒரு முற்றும் வெற்றின்னு சொல்லவே முடியாது. அதே போலதான் இவங்களுக்கு நாடு இருக்குன்னு தெரிஞ்சது. ஆனா அந்த நாட்டுக்குள்ள என்ன செய்ய முடியல, அவங்கனால வரவே முடியல. ஸோ இந்த ப்ராஃபஸி பார்த்தீங்கன்னா, ஆனாலும் என்ன நம்பினாங்க, பைபிள்ல எழுதியிருக்கிற இந்த வசனத்தை அவங்க நம்பினாங்க. ஒரு நாள் வரும், நாங்க இதுல கட்டாயமா என்ன செய்வோம், எங்க நாட்டுக்கு நாங்க ரிட்டர்ன் போவோம். ஸோ எப்படி ரிட்டர்ன் போனாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ என்ன செய்ய போறோம்னா, ரீவைண்ட் பண்ணி பார்க்க போறோம். இவங்களை தேடுதல் ஒரு காலங்கள் இருக்கும்போது பல ஆராய்ச்சியெல்லாம் சொன்னாங்க. யூரோப்ல இருந்து சில அறிக்கைகளை வைத்தாங்க. எப்பா, நீ இந்த காணாம போன இந்த ட்ரைபை நீ தேடுறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதெல்லாம் ஒரு மித்து, ஒரு கற்பனை. இந்த மாதிரிலாம் கோத்திரங்கள் கிடையாது, அவங்க வரவும் போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஆனா ஒரு சின்ன ஒரு ரிப்போர்ட் ஒன்று கிடைச்சது. அந்த ரிப்போர்ட் எங்கிருந்து கிடைச்சதுன்னா, நைல் நதி ஓரத்திலிருந்து எடுத்துட்டு வர்றாங்க. அந்த நைல் நதி ஓரமா இருந்து எடுத்துட்டு வந்ததை அதை எடுத்து வாசிக்கு போகும்போது தான் தெரிஞ்சது, ஒரு ஜனக்கூட்டம் இஸ்ரவேலர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஒரு எழுதின ஒரு சின்ன ரிப்போர்ட்டை வச்சுதான் அவங்களுக்கு அது கிடைச்சது. அப்போ இந்த மாதிரி ஒரு கூட்டம் டிஸப்பியர் ஆகவே முடியாது. அவங்க எங்க இருந்தாலும் என்ன செய்வாங்க, நிச்சயமாக அவங்க வருவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ எப்படி இந்த நாட்டுக்குள்ள வந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 1984
இஸ்ரேல் என்ன பண்ணுச்சுன்னா ஒரு ரகசியமான ஒரு ஆப்ரேஷனை தொடங்குச்சு. அதுக்கு பேர் தான் ஆப்ரேஷன் மோசஸ். லெட் மை பீப்புள் கோ, அதாவது என் ஜனங்களை போக விடுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சொன்ன மோசேயுடைய அந்த இதன்படி ஒரு மொசாட் வந்து ஒரு வில்லேஜில் இருக்கக்கூடிய சில ஐடென்டிஃபை பண்ணி அப்போ அவங்கள என்ன செய்தாங்கன்னா எத்தியோப்பியாவிலேருந்து கொண்டு வர முடியல. இந்த எத்தியோப்பியாவிலிருந்து அவங்கள வர்றதுக்கு சூடான் வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா அவங்கள நடந்து கொண்டு வரும்படியாக அவங்க பண்ணாங்க. ஸோ மொசாட் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க எத்தியோப்பியாவிலேருந்து வந்து பல கிலோமீட்டர் சூடானுக்கு நடந்து வந்தாங்க. அந்த இடத்துல மொசாட் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தது. அங்கே ஒரு பிளேன் அவங்களுக்காக ரெடியாக இருந்தது. 8000 பேர்த்த அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்து முதல் முறையாக 1984 8000 பேர்த்த கொண்டு வந்து தேசத்துல இறக்குனாங்க. அதாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல. எத்தனை நாளைக்கு அப்புறம்? ஒரு 2000 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தது. ஒரு 2 வாரத்துல 8000 பேர் அப்படி ஒரு கொத்தா வந்து இஸ்ரேல் நாட்டுக்குள்ள இறங்குனாங்க. ஆனா இது ஒரு ரகசியமா நடத்திட்டு இருந்தாங்களா, யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியல. இந்த ஆப்ரேஷன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு இன்னைக்கு வரைக்கும் ஒரு டேரிங் ஆப்ரேஷனே சொல்லலாமா. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த மீடியா என்ன பண்ணுச்சு, இதை பப்ளிக்ல கொண்டு வந்துருச்சு. இப்படி இஸ்ரேல் நாடு தன்னுடைய மக்கள்னு சொல்லி ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு போறாங்கன்னு சொன்ன உடனே எத்தியோப்பியாவும் சூடாவும் இணைந்து அதை தடை செய்தார்கள், இனி கொண்டு போகக்கூடாதுன்னு. அதற்கு பிறகு மே 24, 1991 இதற்கு பெயர் ஆபரேஷன் சாலமன். 14ஆம் தேதி 14,325 14,325 இந்த தான் கோத்திரத்தை சேர்ந்த இந்த இஸ்ரவேலர்களை இந்த ஆபரேஷன் மூலமாக என்ன செய்தாங்கன்னா எத்தியோப்பியால இருந்து இந்த வார் டைம்ல யுத்த காலத்துல என்ன செஞ்சாங்கன்னா கொண்டு வந்தாங்க. இஸ்ரேலுக்கு சொந்தமான ஒரு பெரிய போயிங் விமானம் ஒன்று புறப்படுது 747. அது போய் கரெக்டா லேண்ட் ஆகி கிட்டத்தட்ட 1000 பேசஞ்சர்ஸ் ஏற்றக்கூடிய ஒரு பெரிய போயிங் அதுல போறாங்க. அங்க போனா கூட்டமாக மக்கள் இருக்கிறாங்க. ஸோ அத்தனை மக்களையும் அப்படி அடைச்சு கொண்டு வந்தாங்களாம். அதுக்குள்ள அப்படியே அடைச்சு எல்லா சீட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எல்லாத்தையும் கூட்டமா உள்ள முடிஞ்ச அளவுக்கு ஏத்தி அத்தனை பேர்த்து என்ன செஞ்சாங்கன்னா அங்கிருந்து கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 36 to 48 மணி நேரத்திற்குள்ள 14,000க்கும் மேற்பட்ட இந்த இஸ்ரவேலர்கள் எத்தியோப்பியா நாட்டிலிருந்து தான் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் நாடு திரும்பினார்கள். இன்னைக்கு வரைக்கும் மர்மமா இருக்குது. அதாவது ஆகாயத்தின் பாதையவே அதாவது டோட்டலா தங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள, இன்னைக்காச்சும் டெக்னாலஜியை பத்தி பேசுறோம், பட் 1991 அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஹைவேவாவே மாத்திட்டாங்கன்னு சொல்லலாமா. ஆப்பிரிக்கால இருந்து மிடில் ஈஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆகாயத்தில் இருக்கக்கூடிய பாதைகளை தங்களுடைய ஹைவேவா எடுத்துக்கிட்டு ஒரு பிரில்லியன்ட் ஆபரேஷனை கேரி அவுட் பண்ணுச்சு மொசாட். மொசாடுன்னு சொல்றது இஸ்ரேல் நாட்டினுடைய ஒரு சீக்ரெட் ஏஜென்சி. இன்னைக்கு அவங்க தான் த மோஸ்ட் பவர்ஃபுல் பீப்புள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஞானம், அவங்க போடுற அந்த திட்டங்கள் அதெல்லாமே ஒரு வினோதமான ஒரு திட்டங்கள் தான். அப்படி அவங்களுடைய மக்களை கொண்டு போனாங்க. அப்படி இறங்கும்போது அதுல 2 பிரெக்னன்ட் விமன் கர்ப்பமா இருந்திருக்கிறாங்க, பிள்ளை பெற்றிருக்கிறாங்க. சரி, இப்படி ஒரு வசனமும் இருக்குது. இந்த வசனம் நிறைவேறினது. அதற்கு பிறகு ப்ராஃபஸி கம்ப்ளீட்டா ஒரு நிறைவேறுதலுக்குள்ள வந்தது. அப்படி வந்த ஒரு சிலர் சொன்னாங்க, எத்தனை அவங்க வந்து ஒரு பாடுகளுக்குள்ள, ஒரு கால்ரா, அவங்க வந்து டெத் கேம்ப்ல பல பிணங்களுக்கு நடுவில் நடப்பாங்களாம். அந்த மாதிரி எத்தியோப்பியா அந்த ஜனங்கள் ஐசோலேட் பண்ணப்பட்டு ஒதுக்கப்பட்டு அந்த ஜனங்கள் கார்னர் பண்ணப்பட்டு தாக்கப்பட்டு பல பாடுகள், 1 நாள் இல்லை 2 நாள் இல்லை, ஆயிரக்கணக்கான வருஷங்களாக அந்த மக்கள் ஒருவித பாடுகளை அனுபவிச்சிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,70,000 எத்தியோப்பியன் ஜூஸ் வந்து இன்னைக்கு இஸ்ரேல்ல இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. இந்த ஆண்டு இந்த பாஸ்ட் ஆண்டுல மட்டும் 285 எத்தியோப்பியன் ஜூஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இஸ்ரேலைட்ஸ் நாடு திரும்பி இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து அது எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்றாங்க. இன்னைக்கும் மலைக்கு போறாங்க. ஐயோ, மலைக்கு போய் எங்களை நாட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்களா? இப்ப அந்த பிரேயர்லாம் இல்லை. என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆண்டவருக்கு நன்றி சொல்றதுக்காக போறாங்களாம். ஸோ இப்பதான் அந்த பண்டிகையை அவங்க கொண்டாடுனாங்க.
ஸோ நான் அதை பற்றி படித்ததுனால நானும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ திஸ் வாஸ் அ வெரி டேரிங் ஆப்ரேஷன் தட் தே டிட். ஸோ 14,325 மக்கள் வந்திருக்கிறாங்க பாருங்க, எப்படி கூட்டமாக கூட்டிட்டு வந்திருக்காங்க பாருங்க, அந்த ஃப்ளைட்டில் அடைச்சு. இந்த தீர்க்க தரிசனங்களோடு சேர்ந்து வாசிக்கும் போது என்ன சொல்றது, ஒரு ஒரு சின்டிலேட்டிங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சொல்லணும். எப்படி கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. ஸோ இதெல்லாம் வசனங்கள் நிறைவேறுவதற்கான ஆதாரங்கள். சரி, இவங்க வந்துட்டாங்க. சரி, இவங்களை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இவங்க எந்த கோத்திரம் அப்படிங்கன்னு பார்க்கும் பொழுது நிறைய குறிப்பு இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா, அந்த டைம் கேப்சியூல் ஒன்று வச்சிருக்கிறாங்க. தங்களுடைய குமாரர்களுக்கு விருத்த சேதனம் செய்திருக்கிறாங்க. பண்டிகைகள், ஷபாத், ஓய்வு நாளை ஆசரிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பைபிள்ல சொல்ல மாதிரி சில டயட்ரி லாஸ், அதாவது இதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சில ப்ரொஹிபிட்டட் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அதை அவங்க சாப்பிட மாட்டாங்களாம், அந்த மக்கள் சாப்பிட மாட்டாங்க. அதாவது மோசஸ் கொடுத்த கோஷேர் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவுகளை மட்டும்தான் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்க சாப்பிட்டுருக்கிறாங்க. ஆனா இந்த டிசம்பர் மாதத்துல அவங்க கொண்டாடக்கூடிய ஹனுக்கா இல்லைன்னா பூரிம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 முக்கியமான பண்டிகைகள் இருக்குது. அதாவது பெர்ஷியா நாட்டுல எப்படி ஆமான் அவன் கொலை செய்யப்பட்டு யூதர்களுக்கு ஒரு விடுதலை வந்தது இல்லையா, அந்த பூரிம் ஃபெஸ்டிவல், இல்ல ஹனுக்கா, அதாவது 2வது தேவாலயத்தை அசுத்தப்படுத்தின அந்த காலகட்டங்கள்ல நடந்த ஒரு சம்பவம். அதெல்லாம் பிற்பாடு நம்ம பார்க்கலாம். ஸோ ஆனா இந்த பண்டிகைகளை பத்தி தெரியவே இல்லை. எந்த ஒரு யூதனா இருந்தாலும் இந்த எஸ்தர் ராஜாத்தினுடைய காலத்துல நடந்த சம்பவம் கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்களுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியல. ஸோ இதை வைத்து ஒரு முக்கியமான ஒரு க்ளூக்கு நம்ம வர்றோம். அதாவது இவங்கெல்லாம் 2வது தேவாலயத்தை பார்க்கவே இல்லை. நிறைய பேர் அதை பார்க்கவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், அசீரியர்களுடைய காலத்திலே காணாம போன அந்த 10 கோத்திரத்தார் அப்படி போகும்போதே அவங்க முதல் ஆலயம் யூதேயாவில் இருந்தது, யூதர்கள் கையில இருந்தது, யூதா கோத்திரத்துக்கிட்ட. ஆனா அந்த அசீரியர்கள் வந்த பொழுதே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, பல தேசங்களுக்குள்ள அவங்க போயிட்டாங்க. இன்னைக்கும் அவங்க கிட்ட ரபிமார்கள்னா என்னன்னு தெரியாதான், ஆசாரியர்கள் தான் அவங்களுக்கு தெரியும். பலி செலுத்தி வந்திருக்கிறாங்க. பாரம்பரியமான சில காரியங்கள் அவங்க கண்டினியூ பண்ணிட்டே இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1980s 1990ஸ்ல சில ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன், சில தகவல்கள் அவங்க பாருங்க, சில குறிப்புகளை அவங்க எழுதி வச்சிருந்த புஸ்தகங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் அவங்க எப்படி போனாங்க பாருங்க. அப்பவும் அவங்களுடைய அந்த சிம்பல், அவங்களோடதெல்லாம் காலமா அவங்க அடுத்தடுத்த ஜெனரேஷன் ஏதோ ஒரு 10 வருஷத்துக்கு கொண்டு போனாங்க அப்படின்னா சொல்லலாம். இல்லை மீறி போனா ஒரு 50 வருஷம், இல்லை 100 வருஷம், 2700 வருஷம் பாதுகாக்க முடியும்னா அது தேவனுடைய கரம் இல்லாம நடக்க வாய்ப்பே இல்லை. ஆமாவா இல்லையா? எத்தனை ஜெனரேஷன், இதை பார்க்கும் போதே பயங்கர ஆச்சரியமா இருந்தது. ஸோ இதெல்லாம் அந்த 10 கோத்திரம் எங்கெங்கெல்லாம் நாடு செதறி போனாங்க அப்படிங்கிறது பாருங்க. இந்த சிலதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. ஹனுக்காவை பத்தி, பூரிம் பத்தி எல்லாம் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. ஸோ அவங்களுக்கு இந்த 2வது தேவாலயத்தை பத்தின நாலேஜே அவங்களுக்கு இல்லை. பலி செலுத்துறது தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அதற்கப்புறம் நடந்தது இதுதான் முக்கியமான ஸ்டடி. இந்த ஸ்டடியில் என்ன பண்ணாங்கன்னா, ஆரம்பத்தில் ஏற்றுக்கவே இல்லை. இவங்கெல்லாம் எத்தியோப்பியர்கள் தான், ஆனால் இவங்க யூதர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை, ஒரு ஸ்டடி ஒன்று வந்துருச்சு. ஸோ வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனால் 2000ல் அப்படியே விஞ்ஞானம் வளர்ந்து கண்டுபிடிப்புகள் அதிகமாக ஆக, ரிசர்ச் அதிகமாக ஆக, மெடிக்கல் ஃபீல்டில் அதிகமாக டிஎன்ஏ ஸ்டடி பாப்புலர் ஆச்சு. இன்னைக்கும் நம்ம டக்குன்னு நம்ம சொல்லுவோம்ல, ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மரபணு சோதனையின் மூலமாக ஒரு பல வருட காலங்களாக இருக்கக்கூடிய சில ஹிஸ்டரியும் என்ன செய்யலாம், எடுக்கலாம். அப்படி எடுத்து சில கம்பேரிசன் பண்ணும்போது தான் கண்டுபிடிச்சாங்க இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வினோதமான ஒரு ஒரு ஜீனியாலஜிக்கல் ஸ்டடி ஒன்று கண்டுபிடிச்சாங்க. ஒரு செல் பற்றி கண்டுபிடிச்சாங்க. அதை வச்சு ட்ரேஸ் பண்ணும்போது தான் கண்டுபிடிச்சாங்க இந்த மற்ற இஸ்ரவேலர்கள், இந்த யூதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய மரபணுக்களும் இவங்களிலிருந்து தங்களை யூதர்கள் என்று அடையாளப்படுத்தி கொண்ட
அப்படி இவங்களை இருக்கக்கூடிய இந்த மரபணுக்களும் ஒன்று போய் இருக்கு அப்படிங்கிறத அப்பதான் கண்டுபிடிச்சாங்க. 9வது நூற்றாண்டுல ஒரு டிராவலர், ஒரு பயணி, அவருடைய பெயர் டேனைட், அவர் தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதியிருந்தாரு, ஆப்பிரிக்கா தேசத்துல ஒரு ஒரு சின்ன யூத கூட்டமே இருக்கிறாங்க, அவங்க தான் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு குறிப்பையும் கண்டுபிடிச்சாங்க. ஆண்டவர் எவ்வளவு அழகா கண்டுபிடிச்சு கொடுக்கிறார் பாருங்க. So God reveals everything. Unless God reveals, nobody can find it out. இல்லையா? பரத்திலிருந்து ஒன்று கொடுக்கப்படாவிட்டால் பூமியில ஒரு மனுஷனும் ஒன்னையும் ஒரு காலும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஸோ இதெல்லாம் ஒரு டைம் தான். அந்த டைமுக்கு வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணாரு, இந்த 2000 வருஷத்துல தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதாவது இந்த யூதர்கள் கூஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலத்துல இருக்கிறவங்க எல்லாம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற 1973 அந்த ரபி ஒருவர் இருந்தார், அவரும் அதற்கு அடையாளப்படுத்தினார். அப்படித்தான் இவங்க தான் கோத்திரத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது இவங்க வைத்திருந்த புஸ்தகங்கள், சில எழுத்துக்கள், இவங்களுடைய பாரம்பரியங்கள் இதெல்லாம் வைத்து இன்னைக்கு நிரூபணமாகி எங்க இருக்கிறாங்க, ஆல்மோஸ்ட் எவ்ரி லைக் இந்த எத்தியோப்பியன் ஜூ இஸ் நவ் இன் இஸ்ரேல், இஸ்ரேலுக்குள்ள வந்துட்டாங்க. ஆனா அவங்களுடைய வர்ற வழியும் ரொம்ப பயங்கரமா தான் இருந்தது போல. அநேகர் வழியிலே ஆயிரக்கணக்கான பேர் மரித்தும் போயிருக்கிறாங்க, நிறைய பேர் மரித்து போனாங்க. ஆனாலும் அவங்களுடைய காத்திருப்பு வீண் போகவே இல்லை. பாருங்க, இதெல்லாம் இப்போ பிரசிடென்ட்டை மீட் பண்ணி, இப்போ பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவங்கள சந்திச்சு இப்போ புதுசா கொஞ்சம் பேர் உள்ள வந்திருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு அவங்க தான் எங்க நாட்டினுடைய பேக் போன். ஏன்னா இப்போ அவங்கெல்லாம் என்னவா இருக்கிறாங்க, ஆரம்பத்துல வரும்பொழுது படிப்பறிப்பே இல்லாத ஒரு அக்காவோ அடா அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரைபு தான் அவங்க பேரா இருந்திருக்கு. அவங்களுக்கே அவங்க தானுங்கிறது தெரியல, அவங்க இந்த கோத்திரனே தெரியல. ஆனா அந்த ட்ரைபல் பீப்புள் எங்கேயோ ஒரு காட்டுவாசி போல ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு படிப்பறிவே இல்லாத ஒரு இடத்துல இருந்தது போல வந்தவர்கள் இன்னைக்கு அந்த சமுதாயத்துல நல்ல படித்தவர்களா இன்னைக்கு மிலிட்ரியில அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இஸ்ரேல் ராணுவத்துல சேர்ந்து அங்க பாருங்க, அந்த ரைட் ஹேண்ட் சைட் போட்டோஸ்ல பார்க்கலாம், அங்க இருக்கக்கூடிய கருப்பு நிற யூதர்களையும் நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு அவங்க எல்லாம் மிலிட்ரியில, டாக்டர்ஸா, முக்கியமான ப்ரொஃபஷன்ல, அவங்களுடைய அரசாங்கத்துல நல்ல நல்ல பதவிகளை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு அந்த தேசத்துக்கு, அந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு இன்னைக்கு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறாங்க. அப்படிங்கிறது இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது ஒரு மெய் சிலிர்க்க வைக்கும் ஒரு முக்கியமான செய்தி அல்ல, தீர்க்க தரிசன நிறைவேறுதல் அப்படின்னே நம்ம சொல்லலாம். See Benjamin Netanyahu. So today there are 2025 ரிப்போர்ட். இப்பதான் அவங்க அந்த பண்டிகையை கொண்டாடும் போது அநேகர் அவங்கள பார்த்துருக்குறாங்க. ஸோ இந்த வார்த்தையை கேட்கும்போது அப்போ அவங்க சொன்னாங்க, இப்போ இவங்கெல்லாம் வந்துட்டாங்க இல்லையா, இனி அடுத்தடுத்த கோத்திரத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு, டக்கு டக்கு டக்குன்னு இனி உள்ள கொண்டு வர ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு. பட் மறுபடியும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சபையினுடைய காலமும் ஒரு முடிவுக்கு வருகிறது. God is closing the doors of the church because there was enough time, almost 2000 years. இனி காலம் செல்லாது, நம்ம ஆயத்தப்படணும், மற்றவர்களை ஆயத்தப்படுத்தணும், நமக்குள்ள அந்த ஆத்தும பாரம் வரணும். நம்ம இன்னும் மற்றவர்களுக்கு அந்த நற்செய்தியை சொல்லாம இருக்கக்கூடாது. நம்ம மற்றவர்களுக்கு இயேசுவை நம்ம சொல்லணும். இயேசு இல்லாம யாரும் பரலோகத்திற்குள்ள போகவே முடியாது. இன்னைக்கு இந்த தான் கோத்திரத்தையும் இந்த மனாசே கோத்திரத்தையும் வைத்து இன்னொரு முக்கியமான வசனத்தை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். இந்த கோத்திரத்தை வைத்து மத்தேயு 16ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளலாம். நம்ம பல இடங்கள்ல நம்மளுடைய ஜெபங்கள்ல எல்லாம் இதை நம்ம பயன்படுத்துவோம். சபைக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அநேகருடைய வார்த்தைகள்ல இது இருக்கும். சரிங்களா, வாசிக்கலாமா? 13 வாசிக்கலாம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான்,
மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இப்ப நம்ம பார்க்க போற இந்த பகுதி மனாசேவும் ஒரு பகுதியில் இருக்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, இந்த தான் என்ன பண்ணாங்க, அவங்க இன்னொரு லொக்கேஷனை அவங்க கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க. எந்த இடத்துல போய் தங்குறாங்க அப்படின்னா, அந்த ஹெர்மோன் மவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலையினுடைய அடிவாரத்துல போய் தங்குறாங்க. இப்ப தங்கும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்து கடைசியா எருசலேமுக்கு அவருக்கு போவதற்கு முன்பாக, தம்முடைய மகிமை சீஷர்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு முன்பாக ஆண்டவர் ஒரு பட்டணத்தின் வழியா வராரு. அவர் அதிகமாக கலிலேயாவிலிருந்து, கப்பர்நகூம்ல இருந்தாலும் இந்த கலிலேயா பகுதிக்கு அதிகமாக ஊழியம் செய்தார். இயேசு கிறிஸ்து பயணப்படாத இடங்களே கிடையாது. அதிகமாக பார்த்தீங்கன்னா அவர் வருவார், அதாவது கீழே வரும்போதும் எருசலேம் வருவார். ஆனா ஒரு நாள் எருசலேம்ல தங்குனதே கிடையாது. தங்கியிருக்காரா? தங்க மாட்டார். அங்க ஊரை விட்டு போயிடுவார். பெத்தானி, பெத்சாய்தா, பெத்பகே, அதெல்லாம் அந்த மவுண்ட் ஆலிவ்ஸ்ல இருந்து அப்படியே அந்த அடுத்தடுத்து பகுதிகளில் நம்ம பார்க்கலாம். பட் அதிகமான பகுதி இயேசு கிறிஸ்து இந்த கலிலேயா பகுதியில சுற்றி வந்தார். அப்படி வரும்போது தான் ஒரு நாள் சீஷர்களோட வரும்போது அவர் கேட்கிறாரு, எப்பா எல்லாரும் என்னை யாருன்னு கேட்குறாங்க அப்படின்னு. சிலர்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரை சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல பேதுரு மட்டும் சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொன்னார். அதுதான் the first revelation of Messiah. தன்னை மேசியாவா என்று சொல்லி, தேவனுடைய குமாரன் என்று சொல்லி பகிரங்கமாக சீஷர்களோடு தன்னை வெளிப்படுத்துகிறார் இயேசு. அப்படி சொல்லிட்டு இப்ப இந்த வசனத்தை சொல்றாரு, இது உனக்கு பிதா வெளிப்படுத்தி இருக்கிறாரு. உனக்கு நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். எத்தனை பேர் இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்றீங்க? சபைக்கு ஜெபம் பண்ண சொன்னா பண்ணதே இல்லையா? பண்ணியிருக்கோம்ல. இன்னைக்கு இந்த வசனத்தோட அர்த்தத்தை புரிஞ்சுக்க போறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல தான் தான்னு சொல்லக்கூடிய அந்த எல்லையில தான் இந்த கான்வர்சேஷன் நடக்குது. சரிங்களா? அப்போ இது எங்க நடக்குதுன்னா, ஹெர்மோன் மவுண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதுதான் இந்த பிலிப்பு செசரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. ஸோ இந்த பகுதி கிட்ட தான் நம்ம இப்ப வந்திருக்கிறோம். இந்த பகுதியிலிருந்து தான் யோர்தான் நதி உற்பத்தி ஆகி கீழே நோக்கி போகுது. அதாவது இந்த யோர்தான் நதி வர்றதுக்கு 3 நீரூற்றுகள் காரணம். 3 நீரூற்றுகள் காரணம். அதுல ஒரு முக்கியமான நீரூற்று இந்த இடத்துல நம்ம இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் எங்க நடக்குது? ஹெர்மோன் மவுண்ட்டுக்கு கீழே நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த கலிலேயா கடல்ல இருந்து கிட்டத்தட்ட 25 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ அந்த இடத்துல அதுக்கு பேர் என்னன்னா கோலான் ஹைட்ஸ். முதல்ல இந்த வரலாறு மட்டும் கவனிங்க, அப்பதான் உங்களுக்கு இந்த வசனம் புரியும். இதை நம்ம ஏன் இன்னைக்கு தியானிக்கிறோம் இந்த வசனத்தை? அந்த பகுதி இப்ப நம்ம படிச்சோம்ல, இந்த தான் கோத்திரம் அவங்க இருந்திருக்கலாம். பட் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமான ஒரு கான்செப்ட் இருக்கு. இன்னைக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை பார்க்கலாம். 2வது வசனம் சொல்லுகிறது, மனாசே கோத்திரத்தாரும் என்ன செய்தாங்களோ இந்த இடத்தை அவங்க கைப்பிடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு காரியமும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தான் கோத்திரத்தை பத்தி நம்ம படிக்கும்போது சரி பார்ப்போம். நான் அதையும் உங்களுக்கு சொல்றேன். பாருங்களேன், ஒரு வாசிங்க, ஒரு காரியத்தை பார்க்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 17வது வசனம். அவைகளின் ராஜாக்களை எல்லாம் பிடித்து அவர்களை வெட்டி கொன்று போட்டான். இல்ல 11:17 யோசுவா. அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. இந்த பிரகாரமாக யோசுவா சேயீருக்கு ஏறி போகிற ஆலாக் மலை துவக்கி லீபனோனின் பள்ளத்தாக்கில் எர்மோன் மலையில் இருக்கிற பாகால் காத் மட்டுமுள்ள அந்த முழு தேசமாகிய மலைகளையும், தென் தேசம் யாவையும், கோசேன் தேசத்தையும், சமனான பூமியையும், நாட்டுப்புறத்தையும், இஸ்ரவேலின் மலைகளையும், அதன் சம பூமியையும் பிடித்து கொண்டார்கள். சோ இத யாருக்கிட்ட நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, 11, 17 இதெல்லாத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது
மனாசே கோத்திரத்தை பற்றி சொல்லக்கூடியதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மலை துவக்கி அவங்க என்ன செஞ்சாங்களாம், அவங்க பிடித்து கொண்டாங்க அப்படிங்கிறது. அதாவது ஆரம்பத்தில் இதோடைய பெயர் பால் காத் அல்லது பால் எர்மோன். ஏன்னா இது எர்மோன் மலைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் இந்த இது. பாகால் காத் மட்டுமில்லை, அந்த முழு தேசமாகிய மலையையும் தென் தேசத்தையும் அவர்கள் பிடித்து கொண்டார்கள். அதாவது இந்த பட்டணத்தினுடைய பெயர் இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுதான் அதோட. அப்போ அந்த பேர்லயே நமக்கு தெரியும் அங்குள்ள ஒரு பாகால் தெய்வம் இருந்தது. அதாவது அந்த இடத்துல அந்நிய தெய்வத்தினுடைய வழிபாடு இருந்ததுங்கிறத இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இருந்தது. இப்போ இந்த இடத்துக்கு இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்குள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த பட்டணத்தினுடைய பேர் என்னன்னு இப்போ படிச்சீங்க மத்தேயு 16 செசேரியா பிலிப்பை. ஸோ இந்த பேரை வச்சு உங்களுக்கு ஏதாவது தெரியுதா இது யார் கட்டின பட்டணமா இருக்கும் அப்படிங்கிறது? முதல்ல இந்த பேக்ரவுண்ட் எல்லாம் நமக்கு நல்லா தெரியணும். இப்போ இந்த இடம் என்ன இடம், ஃபர்ஸ்ட் அந்த பிளேஸை நம்ம புரிஞ்சுக்கலாம். இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது ஏரோது மன்னன் ஹெராட் த கிரேட் இருக்கிறாரு. ஏரோது மன்னனுடைய கண்ட்ரோல்ல தான் அந்த முழு தேசமும் இருந்தது, எல்லா பகுதிகளும் இருந்தது. ஏரோது மன்னன் மரித்த பிறகு ஏரோதுக்கு 3 மகன்கள், ஆர்கிலேயஸ், ஆன்டிபாஸ், பிலிப். இந்த 3 மகன்கள், ஆன்டிபாஸ், ஆர்கிலேயஸ், பிலிப். கீழே இருக்கக்கூடிய ஜுடேயா சமாரியா ஆர்கிலேயஸ் உடைய தலைமையில வருது. மேல இருக்கக்கூடிய அந்த கலிலேயா முழுவதுமாக அந்திபாஸுக்கு வருது. பக்கத்துல இருக்கக்கூடிய கோலான் ஹைட்ஸ் எல்லாம் யாரு கண்ட்ரோலுக்கு வருது? பிலிப்பு வருது. உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த அந்திபாஸுக்கு பிலிப்பினுடைய மனைவியின் மீது என்ன இருந்தது? ஒரு ஆசை இருந்தது. அவளை அவன் நேசித்தான். இந்த இடத்துல நம்ம யாரை ஞாபகப்படுத்துறோம்? யோவான் ஸ்நானகனை ஞாபகப்படுத்துறோம். யோவான் ஸ்நானகன் தான் வந்து ஏரோது மன்னனை கண்டிச்சாரு. அடுத்தவனுடைய மனைவியை நீ நேசிப்பது தவறு என்று சொல்லி சுட்டி காட்டி அவனை கண்டித்தது இந்த யோவான் ஸ்நானகன் தான். அப்போ இந்த பிலிப்பினுடைய தலைமையில இருந்த இந்த பட்டணம் தான் இந்த கோலான் ஹைட்ஸ், அதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய இந்த பகுதிகள்லாம். அந்த பகுதிகள் அதெல்லாம் தான் அந்த 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 ஒரு கார்னர், அந்த எண்டில் இருக்கிறது தான் அந்த தான் கோத்திரத்துக்கு சொந்தமான ஒரு இடப்பிறப்பு. அப்போ அந்த மவுண்ட் ஹெர்மோனுடைய மலையினுடைய அடிவாரத்தில் தான் இயேசு இதை பற்றி பேசி கொண்டிருக்கிறார். அப்போ அங்க இருக்கும்போது இந்த 3 பகுதிகளாக பிரிஞ்சது யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குங்க? பிலிப்பு, ஏரோது மன்னன் பிலிப்புடைய கண்ட்ரோல்ல இருந்தது. இவங்கெல்லாம் அந்த நாட்டை ஆண்டாலும் அப்போ உண்மையான ராஜா யாருன்னா சீசர் தான் ராஜா. சீசர் எங்க இருப்பாரு? ரோம்ல இருப்பாரு. இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது யார் இருக்கிறா? அகஸ்டஸ் சீசர். அப்போ ஏரோது மன்னன் என்ன செய்யறான்னா ஒரு கோவில் ஒண்ணு கட்டுறான். அந்த கோவில் ஒண்ணு அந்த இடத்துல கட்டி அதோடைய பெயர் வைத்து சீசருடைய பெயரை வைக்கிறான். அது மட்டுமல்ல, அவன் மெடிட்டரேனியன் மத்திய தரைக்கடல் பக்கத்திலையும் ஒண்ணு கட்டுறான். அதுக்கு பேரு சீசர் மார்டிமான்னு பேரு. அதற்கும் இதற்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்க அவன் வந்து இப்படி செய்யறான். எதுக்கு அப்படின்னா தன்னையும் கனப்படுத்துவாங்க, சீசரையும் கனப்படுத்துவாங்க. அந்த நாட்கள்ல சீசர் என்பவர் ஒரு கடவுளுக்கு சமம். சீசரை கடவுளாகவே ஆராதிப்பாங்க, சீசருக்கு சிலை செய்வாங்க. இப்படி பல இடங்கள் அந்த இடத்திற்கு கடந்த முறை போகும் பொழுது பார்க்கிறதற்கு கர்த்தர் ஒரு கிருபை செய்தார். அப்ப அந்த இடத்துல சுற்றி பார்க்கும் பொழுது இன்னும் ரோம அரசாங்கத்துல அன்னைக்கு விடுபட்ட சில கற்கள்லாம் இன்னும் அங்க கொட்டி கிடக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது தான் அந்த பட்டணம் பிரிக்கப்பட்டு பிலிப்புடைய கைக்கு வருது. அதாவது அப்பா மரிச்சு போறாரு, அப்பா இறந்ததுக்கு பிறகு ஒரு பகுதி பிலிப்பு கைக்கு வருது. பிலிப்பு என்ன செய்யறாரு? பெயர் மாற்றம் செய்கிறார். சிசேரியா, பிலிப்பு செசரியாங்கிற ஒரு பெயரை வைக்கிறார். அங்க ஏற்கனவே வந்து ஒரு பாகால் கோவில் ஒன்று இருக்கிறது. இதெல்லாம் ஏன் படிக்கிறோம்? திரும்ப அந்த தான் கோத்திரம், இதுதான் அந்த இடம். நீங்க பாக்குறீங்க பாருங்க, இதுதான் அந்த இடம். இப்ப இந்த இடத்தை பத்தி, இந்த இடத்துக்கு வரும்போதுதான் இயேசு கிறிஸ்து பேதுரு கிட்ட இந்த வார்த்தையை பற்றி சொல்லுகிறார். ஏன் இயேசு இந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஒரு வார்த்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ஆண்டவர் இந்த இடத்துல அவனுடைய பெயரை சொல்லும் பொழுது நம்ம எல்லாருமே என்ன நினைச்சுக்குவோம்? கேபா, அதாவது கிரேக்க மொழியில பெத்ரோஸ் அப்படின்னு சொல்லலாம். பெத்ரோஸ், ராக் அப்படின்னு சொன்னா பெட்ரா, பெட்ரா வேற, பெத்ரோஸ் வேற. இந்த இடத்துல உன் மீது என் சபையை கட்டுவேன்னு சொல்லல, சபையானது கிறிஸ்துவின் மீது தான் கட்டப்படும். He will build his church on himself. ஆனா எந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து நின்று ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் தானுடைய எல்லையாக இருந்திருக்கலாம், இல்லைன்னா மனாசேவுடைய எல்லைகளாகவும் இருந்திருக்கலாம். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு எல்லைக்குள்ள இந்த இடத்துல தான் நம்ம இப்ப நிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இது நான் கடந்த முறை போகும்போது இந்த இடத்துக்கு
போனேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதே பிலிப்பு, நம்ம பைபிள் இப்போ படித்தோம் பாருங்க, அதெல்லாம் பிலிப்பு யூஸ் பண்ணதான். அவன் அந்த ரோம காலத்தினுடைய இதை நீங்க பாக்குறீங்க. இங்க இருக்கிறதெல்லாம் சிதறி இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். இந்த பக்கத்துல ஒரு குகை இருக்கு பாருங்க, அங்க ஒரு பெரிய வாய் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு கீழே தான் அந்த நீரூற்று ஆரம்பிக்குது, அதாவது யோர்தானுடைய நதியினுடைய ஆரம்பம். பானியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் பானியாஸ் அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு சின்ன சின்ன ஒரு கூண்டு மாதிரி இருக்கு பாருங்க, அங்க விக்கிரகங்களை வச்சிருந்தாங்க. அந்த விக்கிரகத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னா, கிரேக்க காலத்துல அது பேன்னு பேரு. பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விக்கிரகம். அந்த விக்கிரகத்தை வணங்கினாங்க. அந்த விக்கிரகத்துக்கு ரொம்ப பயந்தாங்க. அது ஒரு ஃபர்டிலிட்டி காடாவும் பார்த்தாங்க. அடுத்தது இந்த இந்த கடவுள் எப்படி இருக்குமா, பாதி மனித உருவமும் பாதி ஆட்டினுடைய உருவமும் இருக்கும். இரண்டும் சேர்ந்ததுதான் அந்த சிலை. அந்த சிலையை வழிபட்டாங்க. புறஜாதிகள் அங்க இருந்தாங்க. அப்ப என்ன செய்வாங்கன்னா, இது பார்க்கறதுக்கு இந்த குகைக்குள்ள ஒரு வாசல் மாதிரி இருக்கு பாத்தீங்களா. இயேசு இருந்த காலத்துல இந்த குகையினுடைய வாசலுக்கு பாதாளத்தின் வாசல்னு பேரு. இந்த குகைக்கு என்ன பேருங்க? பாதாளத்தின் வாசல். அப்போ இந்த அந்த தெய்வத்தை பிரியப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அழகான பெண்களை கொண்டு வந்து இந்த குகைக்குள்ள கொண்டு வந்து வீசுவாங்க, தூக்கி எறிவாங்க. தூக்கி எறியும் போது அந்த மண்டை அடிச்சு அவங்க இறந்து போய் அந்த ரத்தம் அந்த யோர்தான் நதி வழியா வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. கூட்டம் வெளியே நிற்கும், தூக்கி வீசிடுவாங்க. வீசிட்டு கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த தண்ணீர் ரத்தமா வரணும். அந்த ரத்தமா வந்தாதான் அந்த தெய்வம் அவங்களுடைய பலியை ஏத்துக்குச்சுன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட ஒரு இருள் நிறைந்த இடத்துல இது நின்று இயேசு கிறிஸ்து சொன்னாரு, பாதாளத்தின் வாசல்கள் என்னுடைய சபையை மேற்கொள்ளாது. இது எல்லாம் எந்த எல்லைக்குள்ள இருந்தது? ஒரு தானினுடைய எல்லைக்குள்ள இருந்தது. ஏன்னா அவங்களும் மவுண்ட் ஹெர்மோனுக்கு கீழே இருந்தாங்க. நீங்க இப்ப பாக்குறது மவுண்ட் ஹெர்மோனுக்கு கீழே. இப்போ இது இப்ப நான் இங்க நிக்கிறது அந்த மவுண்ட் ஹெர்மோன் தான். ஸோ இன்னும் உயர இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா தான் அந்த பனி இறங்குறத நீங்க வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த தகவல்களை இதோட சேர்ந்து பார்க்கும்பொழுது, அன்னைக்கு வந்து தான் கோத்திரத்துல கொடுத்தது இயேசு கிறிஸ்துவினுடைய காலகட்டங்கள்ல என்ன பேர்ல இருந்தது? சிசேரியா பிலிப்பைன்னு இருந்தது. அந்த பிலிப்பைனுடைய எக்ஸாக்டா இதுதான் லொகேஷன் சொல்ல தெரியாது. ஏன்னா நம்ம வேதத்துல பார்க்கிறோம், அங்க வந்து அந்நிய தெய்வங்கள் இருந்திருக்கு. இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்திலையும் இருந்தது. அப்போ அந்த நாட்கள்ல இந்த தெய்வத்துக்கு பயந்தாங்க, இந்த வாசலுக்கு பயந்தாங்க, பயந்து எல்லாமே செஞ்சாங்க. இப்ப உணர்ந்து அந்த வசனத்தை படிங்க, மத்தேயு 16 படிங்க. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இன்னைக்கு அங்க ஒரு பேனும் இல்ல, ஒரு ஈயும் இல்ல, எதுவுமே கிடையாது. இன்னைக்கு அது எல்லாத்தையும் இன்னைக்கு என்ன செஞ்சிச்சு? சபை ஜெயிச்சிச்சு. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சிந்தப்பட்டது, பிசாசினுடைய தலை நசுக்கப்பட்டது. ஆனா இந்த இங்க இருக்கக்கூடியதெல்லாம் என்னது? சாட்சிகளாக இருக்கிறது. ஸோ பாருங்க, இன்னைக்கு அந்த கோத்திரமும் நாடு திரும்பிட்டாங்க. ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லி அந்த இருள் விலகுச்சு. பட் இன்னைக்கும் பல இடங்கள்ல இப்படிப்பட்ட the spirit of darkness நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் நமக்கு அந்த அத்தாரிட்டியை கொடுத்துருக்குறாங்க. அந்த அத்தாரிட்டியை நம்ம பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஜெபிக்கணும். இன்னும் ஆட்கள் வரணும். ஸோ இதுதான் அந்த வசனத்தினுடைய உண்மையான அர்த்தம். உங்களுக்கு புரிஞ்சுதா? ஏன்னா பெட்ரா அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, கேபா அப்படின்னு சொன்னா கல், சேபா கேபா அப்படிங்கிறது அது ஒரு அராமிக் சொல். அப்ப பெட்ரா அப்படின்னு நம்ம இங்க சொல்லும் போது ஆண்டவர் இங்க பயன்படுத்துறது ஒரு கிரேக்க பதம். அதோடைய வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ராக். இப்ப இந்த ராக்கு கிட்ட நின்றுதான் இந்த முக்கியமான ஒரு சம்பவம் நடந்தது. நிச்சயமாவே உங்களுக்கு இது கொஞ்சம் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கும் இந்த பகுதிகள்லாம் பாருங்க, பார்வையாளர்களுக்கு இப்படி இந்த கடைசி நாட்கள் இந்த இடங்கள்லாம் கண்டுபிடிச்சி இன்னைக்கு வச்சிருக்காங்க. 1967 தான் இந்த கிளிஃபை கண்டுபிடிச்சாங்க. அதுக்குள்ள போய் தான் அந்த பேன் தெய்வம் வணங்கினது, அந்த வழிபாடு நடந்தது, அந்த ஹிஸ்டரி இன்னும் அங்கே கல்வெட்டுகள்லாம் இருக்குது. அப்படி தத்ரூபமாக உங்ககிட்ட பேசுறது போலவே இருக்கும். அதனால வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம என்ன செய்யலாம்? போகலாம். அந்த யோர்தான் நதிக்கு வரக்கூடிய அந்த 3 நீரூற்று, ஒன்று தான், ஒன்று ஹெர்மிஸ், ஒன்று வந்து பானியாஸ். அன்னைக்கு பேன், இன்னைக்கு வந்து நம்ம அரபு மொழியில் என்ன சொல்றோம்? பானியாஸ்ங்கிற ஒரு பெயர் பதம் வந்திருக்கிறது. அங்கிருந்தா யோர்தான் நதி
ஆரம்பமாகிறது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம் எப்படி இந்த தான் கோத்திரம் திரும்பி வந்திருக்கிறாங்க. அதே போல இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தைகளும் நிறைவேறி இருக்கிறது. ஸோ நம்ம திரும்பவும் நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியது என்ன? கர்த்தர் தன்னுடைய கண்களை இஸ்ரேல் பக்கமாக வைத்திருக்கிறார். தேசத்தின் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அதிவேகமாக நடந்து வருகிறது. ஸோ இன்னைக்கு கரண்ட் நியூஸ் நிறையா உண்டு. ஆனால் நான் வெறும் அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த வீடியோஸ் மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா 7 முனை போரை சந்திக்குது. ஆனாலும் இன்று வரை அது ஜெயித்து கொண்டு இருக்கிறது. ஒரு வரலாற்றில் பதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் ஒரு 1000 பாஸ்டர்ஸ் 1000 ஊழியக்காரங்க இஸ்ரேல் நாட்டுக்கு போயிருக்கிறாங்க. இதுதான் ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம். இப்போ யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கலந்து வந்து கொண்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வெஸ்டர்ன் வால் போய் அங்கே போய் சின்ன சின்ன எழுதி அங்கே வந்து சில பார்த்தீங்கன்னா இந்த கற்களுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சின்ன சின்ன இதெல்லாம் ப்ரே பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன இங்கே பாருங்க எவ்வளோ குட்டி குட்டியாக பேப்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதான் சொன்னாங்க, உலகத்திலேயே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அமைச்சா மிகப்பெரிய போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்கும்னா வெஸ்டர்ன் வாலில் தான் இருக்கும். அத்தனை கடிதங்கள் அங்கே இருக்குது. எல்லாம் கொண்டு வந்து சொருகி வச்சிருப்பாங்க. ஸோ அங்கே வந்து பிணை கைதிகளுக்காக, அந்த தேசத்தினுடைய சமாதானத்துக்காக, அந்த யுத்தம் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஜெப குறிப்பு வந்திருக்கிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜெபத்தில் வைத்துக்கோங்க, பைரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புயலுடைய பயங்கரமான தாக்குதல் பல இடங்களில் பாதிப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்த நியூஸ். சரி, உங்களுடைய ஜெபத்திற்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி எழுதினேன். இப்போ அந்த பேரியர்ஸ் எல்லாம் உடைச்சிட்டு தானே உள்ளே வந்தாங்க. நானும் ஒரு பகுதியில் காசாவோட பார்டரை பார்க்கறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். இதெல்லாம் உடைச்சிட்டு, இந்த வேலியை உடைச்சிட்டு உள்ளே வந்த இடத்த நான் பார்த்தேன். அப்போ பாருங்க, இன்னைக்கு அந்த பார்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டைட்டன் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்மார்ட் செக்யூரிட்டி பேரியர்ஸை போட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டருக்கு அதை லே அவுட் பண்ணுறாங்க. சில பிணை கைதிகள் மரிப்பதற்கு முன்பாக கூட ஹமாஸுடைய கேப்டிவிட்டியில் இருக்கும்போது ஹனுக்கா பண்டிகைகளை கொண்டாடி இருக்காங்க. நான் அதான் சொன்னேன், பண்டிகையை அவங்கள பிரிக்க முடியாது, லேண்டை மக்களை பிரிக்க முடியாது. இதெல்லாமே சேர்ந்ததுதான். வேதத்தில் பார்த்தீங்கன்னாலும் ஆண்டவர் எப்படி இப்போ ஒரு வார்த்தையை பேசினார்னா இனிமேல் நம்ம யோசிக்க தோணும். எந்த இடத்துல வை, வாட், வென், ஹவு, டு ஹூம் அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா இதற்கு பின்பாக இருக்கக்கூடிய மறைபொருளை இயேசு உங்களுக்கு வெளிப்படுத்துவார், ஆவியானவர் வெளிப்படுத்துவார். இப்போ ஜப்பானில் நடந்த அந்த ஒரு பயங்கரமான எர்த்குவேக், அந்த எர்த்குவேக்காக நம்ம பாதிப்பு உண்டு. இன்னும் கூட ஒரு சுனாமி அலர்ட் இருக்கு. நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபிக்கலாம். சூடானில் பார்த்தீங்கன்னா மக்கள் கொலை செய்யப்படுறாங்க. அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒரு வீட்டுக்குள்ள ஒரு குடும்பத்தையே கொலை செய்வதற்கு ஒரு நானி, ஒரு முஸ்லிம் தாயார் பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் கலந்துருந்தாங்களாமா. அதை ஒரு குழந்தை கண்ணால் பார்த்து அதை ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அதை எடுத்திருக்காங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த உபத்திரவெல்லாம் ஏன்? யூதர்களுக்கு பாதுகாப்பான நாடு கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ண அவங்களுடைய ப்ராமிஸ்ட் லேண்டு தான். அவங்க நாடு அமெரிக்காவோ ஜப்பானோ இந்தியாவோ கிடையாது. அவங்க நாட்டுக்கு அவங்க திரும்பணும். ஸோ பல உபத்திரவங்களை பார்க்குறோம். ஈரான் தான் யுத்தங்களை ஆரம்பிச்சது. ஈரான் பயங்கரமான ஒரு ஃபோர்ஸான கண்ட்ரியாக இருந்தாலும் அதோடைய பண பலம் குறைந்து கொண்டே வருகிறது. பணவீக்கத்தை பார்க்கிறோம். ஸோ கத்தாருக்குரிய தோஹா ஃபோரம், அதுதான் கடந்த வாரம் நடந்த ஒரு முக்கியமான மீட்டிங். பல பிரபலங்கள், பல முக்கிய அதிகாரிகள், பல தேசத்தின் தலைவர்கள் இந்த தோஹா ஃபோரம்ல கலந்துருக்கிறாங்க. அவங்களுடைய சில காரியங்களை பதிவு செய்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பாலஸ்தீனிய மக்களை நாங்கள் நேசிக்கிறோம், ஆனால் எங்களால் என்ன செய்ய முடியாது, எங்களுக்கு முழு ஆதரவு கொடுக்க முடியாதுன்னு. இப்போ இந்த சீரியன் பிரசிடென்ட் அல் கொய்தா அப்போ பாருங்க, ஒரு காலத்தில் பயங்கரவாதி அப்படின்னு முத்திரை போடப்பட்ட ஒரு மனிதனுடைய கைக்கு சீரியா போயிருக்குது. இனி வரக்கூடிய நாட்களில் என்ன ஆகும் தெரியல, 1 ஆண்டு காலம் ஆகிறது. இது ஒரு முக்கியமான குறிப்புங்க. இதை பார்த்து நீங்கள்லாம் ஜோம் பண்ணுங்க. 1961 லண்டன் பற்றி பேசுகிறோம். ஸோ லண்டன் ஒரு காலத்தில் முழுக்க வெள்ளையர்கள், அதாவது அங்கிருந்து மிஷினரி மாஸ் வந்தாங்க, நிறைய ஊழியர்கள் வந்தாங்க, சபைகள் அன்னைக்கு அதிகமான லெவலில் இருந்தது. ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இல்லை, இதோட இந்த அனிமேஷன் சரி இதில் வரல. பட் இந்த அனிமேஷன் ஒன்று ஒரு பியூட்டிஃபுல் அனிமேஷன் பார்க்குறேன் நான். நெக்ஸ்ட் டைம் எதனால் இங்கே ரன் ஆகலன்னு தெரில. பட் இப்போ பார்க்கும்பொழுது ஒரு
ஒரு குறுகிய சதவீதமே எப்படி இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க. மற்றது முழுக்க முழுக்க லண்டன் மற்றவர்களாக கைப்பற்றப்பட்டிருக்கிறது, இஸ்லாமியர்கள் கைப்பற்றி இருக்கிறாங்க. வரக்கூடிய டிசம்பர் 29 பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் ட்ரம்ப் அவர்கள் சந்திக்க இருக்கிறாங்க. சமீபத்தில் யுஎஸ் அம்பாசிடரோட அவர் சந்தித்து சில காரியங்களை பேசினார். இப்ப பாருங்க, நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம் அமெரிக்கா ஒரு வல்லரசான நாடு, இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நாடு. ஆனா இவருடைய பேச்சை நீங்க கேட்டீங்க அப்படின்னா முஸ்லிம் பிரதர்ஹுட்டை சேர்ந்தவர். அவர் பேசுறத நீங்க கொஞ்சம் கேளுங்களேன். The system of injustice is to replace it with the people who represent the Prophet sallallahu alaihi wasallam. ஏன் சில இந்த அனிமேஷனும் வீடியோஸ் ப்ளே ஆக மாட்டேங்குது? We may end up with about 50 members of Congress in the next 6 years. That's really the essence of dismantling the system of injustice, is to replace it with the people who represent the Prophet sallallahu alaihi wasallam. ஸோ முஸ்லிம் அந்த யூஎஸ் கவர்மெண்ட்டை ஓவர் த்ரோ பண்ணி நம்ம கைப்பற்றுவோம். இது ஒருத்தர் இல்லைங்க, நிறைய வீடியோ தொடர்ந்து இருக்குது. ஸோ இது பார்க்கலாம். இது கத்தார் மற்ற கவர்மெண்ட் எல்லாம் சேர்ந்து காசால இருக்கக்கூடிய முக்கியமான ஹெவி வெப்பன்ஸை மட்டும் எடுக்கணும், அதை மட்டும்தான் நாங்கள் கைவிடுவோம் அப்படிங்கிறதுல இவங்க சொல்றத பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். சவுதி அரேபியாவுடைய தலைவர் சொல்றத கேளுங்க. On the one hand and Qatar on the other, are you moving toward a resolution of that situation? It's not a falling out. It's just we don't want to have anything to do with them. The Qataris since the பாருங்க, 90s சவுதி அரேபியாவே சொல்றது, கத்தார் என்ன செய்யறாங்க, அவங்க ஸ்பான்சர் பண்றாங்க, பணம் கொடுக்கறாங்க, பயங்கரவாதிகளை உருவாக்குறாங்க, ஆயுதங்கள் தர்றாங்க, ட்ரைனிங் தர்றாங்க. சோ இவங்களுக்கு முஸ்லிம் பிரதர்ஹுட் அப்படிங்கிறது இன்னைக்கு பாப்புலரா வரதை நம்ம பாக்குறோம். சோ அதை குறித்து தான் அவர் பேசுறார். ஸோ தோஹா ஃபோரம்ல நடந்த சில காரியங்கள். ஸோ அதே போல ஐடிஎஃப் அந்த ஷின்வெத் அவங்க ஒரு ஈரானுக்கும் டர்க்கிக்கும் நடந்த ஒரு மணி எக்ஸ்சேஞ்ச் ஆப்ரேஷன்ல ஈடுபட்ட ஒரு சில மனிதர்களை அவங்க காட்டியிருக்கிறாங்க. இது பாருங்க, நம்ம யுத்தங்கள் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனாலும் இந்த நியூஸ்ல அவர் பேசுறத நீங்க கேட்டு பாருங்க. ஒரு ஹமாஸ் உடைய அபிஷியல் பேசுறத. وقفت الصورة الأقسى من حرب الإبادة، لكن التجويع والحصار وإغلاق المعابر ومنع المساعدات ومعاقبة الناس والقتل اليومي ما زال مستمرا والمخططات قائمة. المعركة لم تنتهي بعد، والملائكة لم تضع أسلحتها بعد، وغزة ما زالت تنتظر وقفتنا وجهودنا ووقوفنا إلى جانبها. الفلسطيني ஸோ வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் இந்த யுத்தம் இன்னும் பெரிய அளவுல நாங்க கொண்டு வருவோம் அப்படிங்கிறது தான். இப்ப பாருங்க, ஒரு அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு சொமாலி அவர் சொல்றாரு, கொஞ்ச நாட்கள் வரும் நாங்க முழு அமெரிக்காவையும் எங்கள் கைவசப்படுத்துவோம், அதை பார்ப்பதற்கு அவர் உயிருடன் இருக்க மாட்டார். And he is the reason actually I know that the community in America is thriving. இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது மிக மிக ஒரு அவசியம். ஸோ சீரியா அண்ட் டர்க்கி தே பிகம் வெரி க்ளோஸ். பாலஸ்தீன் ஃபர்ஸ்ட் பாலஸ்தீனத்துக்குன்னு ஒரு நாடு வேணும், அதுக்கப்புறம் ஆயுதங்கள் கீழே போடுறத பத்தி. அதே போலதான் யூதர்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு வீடியோ. they are calling people for what? யூதர்களை அழிப்பதற்காக, இஸ்ரேலுக்கு எதிராக. ஸோ இப்படி கடைசி நாட்கள்ல இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இதெல்லாமே தோஹால நடந்த ஃபோரம்ல இருந்தது. And where do you think Iran is right now on that? I mean, there has been. Well, I think
I think we pushed them back a lot, Andrew. How far? Well, I think it's very hard to manufacture a bomb when your top scientists are knocked out. They had atomic scientists, and we knocked them out in the first 2 minutes of the war, along with their top command. We sent them back. Does that mean that they won't try again? Of course they'll try again. But our focus right now is on the Iran axis, on their various proxies. On Hamas, let's finish the job there and open up a path for a different future for Gaza and for Israel. And the same thing is true of Hezbollah. I mean, we opened up the possibility of a change in Lebanon. I think it's also up to the people of Lebanon to seize. 2-3 வீடியோ நெத்தனியா அவங்க பேசுறது இருக்கு. எப்படி அவங்க ஒவ்வொரு ஹமாஸ், ஹெஸ்பொல்லா, ஏமன்ல இருக்கக்கூடிய ஹோத்திஸ், இஸ்லாமிக் ஜிஹாத், இப்படி நாங்கள் தொடர்ச்சியாக இத்தனை பேர்த்தோட யுத்தங்களை நாங்கள் தொடர்ந்து சந்தித்து வருகிறோம், யுத்தங்களை மேற்கொண்டு வருகிறோம் அப்படிங்கிறத அவர் அதை சொல்லிட்டு வரும்போது கண்டிப்பாக அவங்க காசாங்கிற ஒரு பகுதிகளில் அவங்க பக்கத்திலேயே யாருமே ஒரு விரோதியை வைக்கிறதுக்கு விட மாட்டாங்க. ஸோ இஸ்ரேல் நாட்டிற்கு வந்த ஜெர்மன் ஒரு ஆஃபீஸர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஈரான் தங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிலிட்ரி பவரை காமிக்கிறதுக்காக ஒரு புது ஒரு வீடியோவை எப்படி ஒவ்வொரு தடவையும் விடுவாங்க, டனல் கடியில் இருக்கிற மாதிரி, இங்கே ட்ராவல் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி. ஸோ தே ஆர் ட்ரைங் டு ஷோ தேர் மிலிட்ரி பவர். சஹந்த் 2025 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் விட்டு பயமுறுத்துறதை பார்க்குறோம். இஸ்ரேல் தேசத்திற்காக அங்கே இருக்கக்கூடிய அபாகர சூழ்நிலைக்காக நம்ம ஜெபிக்கலாம். தொடர்ந்து சில பகுதிகளில் தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாமே தோஹா ஃபோரம்ல கலந்து கொண்ட ஒரு சிலர். இதை பற்றி இப்போ இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் இட்டாலியில் இருக்கக்கூடிய கிறிஸ்மஸ் மார்க்கெட். பட் ஒரு கிறிஸ்தவ மார்க்கெட்டில் நீங்கள் கிறிஸ்தவர்களை பார்க்க முடியாது இந்த நாட்களில். யூரோப் மார்க்கெட்டெல்லாம் டோட்டலாகவே மாறி போயிருச்சுங்கிறத பார்க்குறோம். உலக அளவில் இஸ்லாமியர்கள் அதிக லெவலில் வருகிறத நம்ம பார்க்குறோம். பாருங்கள், இது இட்டாலியில் நடக்குது ஒரு கிறிஸ்மஸ் மார்க்கெட்டில். இந்த மாதிரி ஒரு வீடியோ இல்லை, பல வீடியோக்கள். So இதில் பாருங்க, Benjamin Netanyahu says there was a Palestinian state, it's called Gaza. We didn't get peace. அங்கே எந்த ஒரு சமாதானமும் இல்லை. அங்கே ஒரு கொடுமையான ஒரு ஹாலோகாஸ்ட் நடந்தது, எங்களுடைய மக்கள் கொலை செய்யப்பட்டாங்க. ஸோ அவங்களுடைய குழந்தைகளுக்கு எங்களை அழிப்பதற்கு தான் சொல்லித்தராங்க, தவறான கருத்துக்களை மீடியாவில் பரப்புகிறாங்க. இந்த ஃபோட்டோலெல்லாம் பாருங்கள், எக்ஸ்ட்ராவாக நிறைய கையெல்லாம் தெரியும். ஸோ ஏஐ மூலியமாக நிறையா காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப பரிதாபத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு பல வீடியோக்களை மீடியாவில் விட்டு பொதுமக்களுடைய ஆதரவை சேர்த்துட்டு இன்னைக்கு யூதர்களுக்கு விரோதமாக, இஸ்ரேல் நாட்டுக்கு விரோதமாகவும் அவங்க ஒரு பகையை உருவாக்குறத நம்ம பார்க்கிறோம். ஸோ பால் சேலம் இவர் ஒரு முக்கியமான நபராக இருக்கலாம். வரக்கூடிய நாட்களில் ஒரு லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தைக்காக ஏற்படுத்தப்பட்டவர். இப்போ மரித்து போன எல்லா ஹாஸ்டேஜஸுடைய சடலங்கள் கிடைச்சிருக்கு. இப்போ கடைசியாக ஒருவருடைய சடலம் ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் இன்னும் ஒருத்தரோடது மட்டும் கிடைக்கணும், அதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். அதே சமயத்தில் யூஎஸ் ஒன் வே அட்டாக் ட்ரோன், அது போன வாரமே நான் சொன்னேன், அது மாதிரி நிறையா அவங்க வெளியிடுறாங்க. வரக்கூடிய நாட்கள் ஒரு சமாதானத்தின் காலங்களாக இருக்குமா அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு தெரியலை. ஸோ இவருடைய சரீரம் தான் இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ சுட்சி சாக், ஸோ அவருடைய பாடியை ரிட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இவருடைய சரீரத்தை தான் தேடிட்டு இருக்கிறாங்க. இவரோட ஒன்று வந்தால் முடிஞ்சது. உயிரோடு இருந்தவங்கள ஏற்கனவே வந்துட்டாங்க. மரித்து போனவர்களில் இன்னும் ஒருவரோடது மட்டும் கிடைக்கணும். ஸோ இவரை பற்றி சொல்லும்போது ரொம்பவே ஒரு சாஃப்டான நேச்சர், தன்னை வாலண்டியராக போய் அன்னைக்கு நடந்த அந்த அட்டாக்ல உதவி செய்யும்படியாக அவர் போனார். 2 குண்டுகள் பாய்ந்தது, இதுதான் அவர் கடைசியாக அனுப்பிய தகவல்கள். அதற்கு பிறகு இவரை பற்றி ஒன்றும் நியூஸ் இல்லை. நம்ம ஜெபிக்கலாம் இவரோடதும் சீக்கிரமா வரணும் அப்படிங்கிறது. இது பாருங்க, இது ஒரு ரொம்ப டிஸ்டர்பிங்கான வீடியோ தான். இன்னும் கொஞ்ச நாள்ல அமெரிக்கால கிறிஸ்தவம் அழிந்து இஸ்லாம் கண்ட்ரோல் எடுக்குமா அப்படின்னு கேட்டப்போ அதுக்கு அவங்க பதில் சொன்னது, one language,
one religion. பாருங்க, one language, one religion. There's Islam in all over the world. You think All that over Islam the will world. eventually overtake Christianity here in the United States? Worldwide. வேர்ல்டு வைடு Not எங்களுடைய just the United கண்ட்ரோலுக்கு States. நாங்க கொண்டு We have வருவோம் people அப்படிங்கிறாங்க. converting every day. And what leads a Christian man? ஸோ இந்த மாதிரி ஒரு செய்திகள் நம்ம வந்து காதுல கேட்டும் அமைதியா இருக்க கூடாது, நம்ம ஜெபிக்கலாம். இப்போ அடுத்தது மொசாடுக்கு ஒரு முக்கியமான ஒரு தலைவர் அப்பாயிண்ட் ஆகுறார். ஸோ வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் சில முக்கிய செய்திகள் வெளியே வரலாம். ஸோ மேஜர் ஜெனரல் ரோமன் காஃப்மேன், இவரை பற்றி நல்ல ஒரு ஃபீட்பேக் இருக்கு. நல்ல ஒரு திறமைசாலி, நல்ல அறிவு பெருத்தவர், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ இவரை வந்து தன்னுடைய பர்சனல் நெக்ஸ்ட் ஹெட்டா த மொசாடா அப்பாயிண்ட் பண்றாரு. ஸோ அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அந்த கரன்சி பத்தி நம்ம பார்த்தோம். லெபனான்ல யுத்தம் தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு. ஒரு சில இடங்கள்ல மக்களுடைய பாதுகாப்பு கருதி இந்த பகுதிகளில் இருக்கிறவங்க நீங்க குடிபெயர்ந்து வேற பக்கம் போங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துட்டு அந்த தாக்குதல் நடந்துகிட்டே தான் இருக்குது. அதுல முக்கியமான சில தலைவர்களும் எலிமினேட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. பாருங்க, ஸோ இந்த மாதிரி ஈஸ்டர்ன் ராஃபா பட்டாலியன் கமாண்டர் செல், ஸோ முக்கியமான, ஸோ எப்பவுமே இஸ்ரேல் வந்து குறிவைத்து தாக்குதல் நடத்துவது, அதுக்கு ஐடியா கொடுக்கிற, முன்னின்று தலைமை தாங்கி நடத்துகின்ற அவர்களுடைய தலைவர்கள் எல்லாத்தையும் தான் அவங்க எலிமினேட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லணும். ஸோ யுத்தங்கள் முடிஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை, யுத்தம் முடிஞ்சிருச்சுன்னு நியூஸ் வந்திருந்தாலும். ஸோ யூரோவிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வருஷம் நடக்கிற போட்டி, பல நாடுகள் சொன்னாங்க இஸ்ரேல் வந்து கலந்துக்க கூடாதுன்னு. இஸ்ரேல் சொல்லியிருக்கு நாங்க கலந்துக்குவோன்னு. அதனால சில நாடுகள் வெளியேற்றம் அவர்களாகவே செய்திருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம பார்த்தோம் தீர்க்க தரிசனங்கள் எப்படி நம்ம கண்களுக்கு முன்பாக நிறைவேறுகிறது, வேதத்தின் அடிப்படையிலும் சில காரியங்கள் எப்படி சபை மேற்கொண்டது, நடக்கின்ற செய்திகள் நடக்கிறதெல்லாம். இது வந்து எது நியூஸ் சேனல் கிடையாது, இதெல்லாம் வந்து ரிவீல்ஸ் த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த ப்ராஃபஸி. ஏற்கனவே பரிசுத்த வான்களை கொண்டு தேவன் அறிவித்த சில காரியங்கள் நடைமுறையில் இருக்குங்கிறத அறிவிப்பு கொடுக்கிறது. ஸோ இது எல்லாமே நமக்கு சொல்றது என்ன அப்படின்னா, the end is very much near. முடிவு காலம் சமீபமாக இருக்கிறது. நாம் தேவனை சந்திக்க நம்ம ஆயத்தப்படுவோம். கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். பாதாளத்தின் வாசல்கள் ஒரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்தை மேற்கொள்ளவே முடியாது. அப்பா, நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக நன்றி தகப்பனே. வேதத்தில் எழுதிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே 1000 ஆண்டு காலங்களுக்கு பிறகும் அழியாததாய் ஆண்டவரே உயிரடைந்து வந்து எங்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவரே இருக்கிறதை நாங்கள் பார்த்து உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எப்படி இருளின் ராஜ்யம் ஒரு காலம் ஆண்டவரே அப்பா உம்முடைய ராஜ்யத்தை மேற்கொள்ள முடியாதோ, இன்றைக்கும் இருக்கக்கூடிய இருளின் ராஜ்யங்கள் அதமாகி போகட்டும். ஆண்டவரே, உம்மை அறியாத உள்ளங்கள் உம்மை அறிந்து கொள்வார்களாக. ரட்சிப்பின் பாதையிலே நடத்துவீராக, ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துவீராகப்பா. ஆண்டவரே, உம்முடைய கரம் மாத்திரம் செயல்படட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே இஸ்ரவேல் தேசத்தினுடைய சமாதானத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மீட்கப்பட வேண்டிய ஆண்டவரே அந்த கடைசி பிணை கைதியினுடைய ஆண்டவரே அப்பா அந்த சரீரமும் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வரட்டும். அந்த எல்லை எங்கிலும் காசா மற்றும் பல பகுதிகள் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்குள்ளாக ஒரு சமாதானம் கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த வேத வகுப்புக்கு உழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதிப்பீராக. எடுத்துக்கொண்ட எல்லா பிரயாசங்களுக்கு தக்க பலனை கர்த்தர் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு தருவீராக. வந்தவர்களும் ஆண்டவரே இதில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் அவர்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. மறுபடியும் கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் கூடி ஆண்டவரே நாங்கள் இன்னும் காரியங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன், ஆமீன். மறுபடியும் உங்களை அடுத்த வாரம் நான் சந்திக்கிறேன். Until then, wishing you all a very happy good night and a blessed week ahead. God bless you.